ஹாய் கைஸ், வணக்கம். கோல் ஹஸ்பண்ட் 2 ஷாட்டில் செகண்ட் ஷாட் பார்த்துடலாங்களா? லாஸ்ட்டாக என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, பாத்ரூமில் உங்களுக்கும் அவருக்கும் சின்னதாக ஒரு ஃபீலிங் கனெக்ஷன் நடந்திருக்கும். அதில் அவர் டியர்ஸோட ஃபைனலாக வந்து பெட்டில் வந்து படுத்துட்டு தூக்கமே இல்லாத படுத்துட்ருப்பார். நீங்கள் உங்களுக்கும் தூக்கம் இல்லாத கவுச்சில் அப்படியே 2 காலையும் அப்படியே பிடிச்சிட்டு சோகமாக தலையை சாய்ச்சிட்டு அப்படியே உட்காந்துருக்கீங்க. அவரை பார்க்குறீங்க, நீங்கள் உட்காந்துருக்கீங்க. அதோட எண்டாயிருக்கும். இப்போது அப்படியே சினாரியோக்குள்ளே போயிடலாம். ஏமாம்மா, என்ன ஒரு வார்த்தை கேட்கணும்னு தோணலையா? எனக்கு உன் மேலே லவ் இருக்குன்னு கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க முடியலையாம்மா. அப்படி எப்படி நான் கல்யாணம் பண்ணிக்க அக்செப்ட் பண்ணியிருப்பேன்? ஒரு சின்னதாக ஒரு கடுகளவு கூட யோசிக்கணும்னு தோணலையா என் சைட்லேருந்து? உன் பக்கம் அப்படி பொறின்னு புரிஞ்சுட்டு நீ மட்டும் போறியே. என் மேலே அவ்வளோ ஃபீலிங்ஸ் வச்சுருக்க, அவ்வளோ லவ் வச்சுருக்க. அந்த மொத்தம் இப்போ வரைக்கும் தெரியுது மாமா. அது எவ்வளோ ஆழமாக என்னால் ஃபீல் பண்ண முடியுது. ஏன் மாமா? சரி மாமா, சரி. நான் இதுக்கப்புறம் எக்ஸ்பெக்ட் பண்ணவே மாட்டேன் வாங்கிட்ட. நீயா புரிஞ்சுட்டு நீயா வரணும். அது வரைக்கும் இந்த ஒய் என்னால் காலை பிடிச்சிட்டுலாம் தொங்க முடியாது மாமா, முடியாது. அப்படி தொங்கினாலும் நீ எனக்காக மாறுற இல்லை யாருக்காகவும் மாறுற கேரக்டரே கிடையாது. நீயா புரிஞ்சுட்டு நீயாவா வெயிட் பண்ணுற இல்லையா? வீட்டை விட்டு போடின்னு சொல்கிறியா? போகிறேன். என்னால் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் முடியாது என்னோடய கேரக்டரை. என்னால் எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது. நீயா புரிஞ்சுக்கோ, ஓ பொண்டாட்டினா அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளாலே நீங்கள் நினச்சிக்கிட்டு குமுறிட்டு அப்படியே உட்காந்துட்டு அப்படியே தூங்கியிருப்பீங்க. அப்படியே சாயவே இல்லை, உங்கள் முட்டியிலே சாஞ்சிட்டு அப்படியே தூங்கியிருப்பீங்க. காலையில் ஃபஸ்ட்டு நீங்கள் தான் எந்திரிக்கிறீங்க. அவர் எந்திரிக்கவே இல்லை, முழிச்சிட்ருக்காரே தவிர எந்திரிக்கவே இல்லை. நீங்கள் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கீழே போயிட்டு கிச்சனில் எல்லாமே செஞ்சு வைக்கிறீங்க. அவர் வழக்கம் போல் தான் காலையில் சாப்பிட்றதே இல்லை, அப்படியே கிளம்பி போயிருப்பார். நீங்கள் அவர் போகிற வழியே பார்த்துட்ருக்கீங்க. அவர் ஏதாவது திரும்பி ஒரு தடவை பார்ப்பாரா அப்படின்றதுக்காக திரும்பவே இல்லை அந்த மனுஷன். அப்படி தான் லஞ்ச் வந்து இன்றைக்கும் கட்டி கொடுக்குறாங்க உங்கள் மாமியார். இல்லைத்த வேண்டாம். ஏம்மா? நேற்று தான். இல்லைத்த வேண்டாம், ஒரு ஒழுங்காகவே சாப்பிட மாட்டாரத்த, நான் எடுத்துகிட்டு போகிறதால். அம்மா, அவன் சாப்பிட்றதே பெருசு, இதில் ஒழுங்காக சாப்பிட்றானாலாம் நீ பார்க்காத. சாப்பிட்டானா பொட்டியை கட்டிட்டு நீ மாட்டவா, புரியுதா? எடுத்துகிட்டு போ அத்தை, எடுத்துகிட்டு போமா. அப்புறம் எப்போ தான் நீங்கள் சேர்றது? நான் இப்போ தான் பேரப்பிள்ளாம் பார்க்கறது. சும்மா எப்படியே நீ ஒரு பக்கம் அவன் ஒரு பக்கம்னுட்டு போமா. அத்தை போடா ஏன் சொல்கிறது கேள், எடுத்துகிட்டு போ. வழக்கம் போல் நீங்கள் இப்போ எடுத்துகிட்டு போகிறீங்க. ஆனால் நீங்கள் இப்போது ஆஃபீஸ்க்கு போகலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு அந்த பார்க்குக்கிட்டே நின்று அந்த ஸ்டோன் பெஞ்சை, அதாவது கார் நிற்கிது, அந்த காருக்குள்ளால் இருந்துட்டு அந்த ஸ்டோன் பெஞ்சை பார்க்குறீங்க. நேற்று என்ன நடந்தது அப்படின்ற அந்த சீனை மட்டும் நீங்கள் அப்படி ரீகால் பண்ணி பார்க்குறீங்க. ஜிமின் பேசினது, அழுதது எல்லாமே. ஏன்னா இப்படிலாம் லவ் பண்ணியிருக்கான் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா, நான் அப்போவே இல்லைடா நான் சுகாவை லவ் பண்ணுறேன், நீ இதுக்கு நினச்சிட்ருக்க, மாறவே மாட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பேன்ல. இப்போது நீங்கள் ஜிம்மின் வந்து கஷ்டப்படுத்திட்டோமோ, நம்ம ஒரு பக்கம் கஷ்டப்படுத்திட்டோமோ, நம்ம சாரி சொல்லணும் அப்படின்ற ஒரு மனசு வந்து ஏங்குது. பட் அதான் சொல்லிட்டான்ல, நான் இனிமேல் வரமாட்டேன் முன்னாடி அப்படின்ற மாதிரி அப்படியே போயிட்டார் இல்லையா? ஸோ நீங்கள் அந்த ஸ்டோன் பெஞ்சை பார்த்துட்டு நீங்கள் அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. இப்போது திரும்ப அதாவது காரில் உட்காந்துட்டு இப்போ திரும்ப டிரைவரை எடுக்க சொல்லிட்டு ஆஃபீஸ்க்கு தான் போகுது காரு. இப்போது கேபின் போகிறீங்க. ஏண்டி என்ன இப்போ பார்க்கலாம் போலையாடி? ஸ்ட்ரெயிட்டாக அங்கே கார் வருது. இல்லை பார்க் போயிட்டு கொடுத்துட்டு ஏதாவது மிச்சம் மீதி ஏதாவது தூக்கிட்டு வரியா? என்னம்மா பேசுகிறீங்க? உங்களுக்கு இப்படி தான் பேச தெரியும்னு எனக்கு காமிக்கிறீங்களா? ஆமாண்டி, ஆமாம். 2 நாள் எங்கடி போச்சு டிஃபனு? எங்கடி போச்சு லஞ்சு? இப்போது ஆஃபீஸ் தேடி வருது. அதான் கேட்குறேன், சந்தேகம் வருமா இல்லையா அந்த புருஷனாக இருந்தாலும்? என்னால் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன்லாம் பண்ண முடியாது மாமா. என்னோடய கேரக்டர் நீங்கள் சுத்தமாக அப்படியே போட்டு உடச்சிட்டிங்க. என்னால் திரும்ப வந்து அதை ஒட்டி காமிச்சு இது தாங்க மாமா அப்படின்னு என்னால் காமிக்க முடியாது. இப்படி தான் நான் அப்படின்னு உங்கள் மனசில் இருந்துச்சுன்னா நான் அப்படியே நாங்களே இருந்துட்டு போகிறேன். எக்ஸ்பிளைன் பண்ண என்னால் முடியாது, இப்போவும் சொல்ல முடியாது. என்னடி பேசுகிற? நான் ஒன்று உடச்சிட்டேண்ணா? சொல்லுவடி சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டெப் எடுத்து உங்ககிட்ட வராரு. உங்களுக்கு என்னை தப்பாக மட்டும்தான் பார்க்க தோணுதுன்னு நினைக்கிறேன் அம்மா. ஆமாம்,
நீங்கள் இப்போ கூட உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும்தான் பேசிகிட்ருக்கீங்க. என்னடி என்ன நடக்காது என்ன சொன்னேன்? நடந்தது தான் சொல்கிறீங்க மாமா. ஆமாம், நடந்தது தான் நீங்கள் பேசுகிறீங்க. தெரியுதுல்லடி, தெரியுதுல்ல. அப்புறம் என்னங்க தூக்கிட்டு வந்துட்டப்போ? இல்லை, அன்றைக்கி நான் போக மாட்டேன்னு தான் சொன்னேன். அத்தை தான். ஓ, இல்லைன்னா அப்போ நீ எடுத்துகிட்டு வந்திருக்க மாட்டேன், அப்படி தானடி? ஆமாம் ஆமாம்மா. எடுத்துகிட்டு கிளம்புடி, தயவு செஞ்சு கிளம்பிடு. ஏதோ பண்ணிவிடுவோம் இன்னும். கிளம்புடின்னு சொன்னேன். அப்படியே நீங்கள் கிளம்புறதுக்கு போவீங்க, திரும்ப அந்த லஞ்ச் பாக்ஸை திரும்ப தூக்கிட்டு எங்கடி போகிறேன்? நீங்கள் தான் மாமா சொன்னீங்க. ஓ, சொன்னா இப்போ போவேன். சாப்பிட்டேங்கன்னு இப்போ சொல்கிறதுக்கு உனக்கு வாய் வராதில்ல? நீங்கள் என்ன டிசிஷன் எடுக்கிறீங்களோ அதுக்கு நான் கட்டுப்படுறேன். இப்போ நீங்கள் சொன்னீங்க, அதை அப்படியே செஞ்சேன். அப்போது நான் என்ன சொன்னாலும் செய்வேன். டிவோர்ஸ் கொடுன்னு சொன்னேன், டிவோர்ஸ் கொடுத்துட்டு போக வேண்டியதானடி? கொடுக்குறேன் மாமா, கொடுக்குறேன். அதுக்கு டியூரேஷன் 1 இயர் இருக்குல்ல. அப்பாவுக்கு நீ கொடுத்துட்டு போயிடுவேன், அப்படி தானடி? அதுதான் மாமா என்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க. அதுதானே உங்களுக்கு வேணும். உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஓயன் இல்லை மாமா, நான் தான் சொல்லிட்டேன். என்னால் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் முடியாது. நான் அப்படிப்பட்டவளே கிடையாது. நீங்கள் உங்கள் மனசில் என்ன கொட்டு கட்டி வச்சிருந்தாலும் அது அப்படியே இருக்கட்டும். அது கலையாமல் உடையாமல் அப்படியே இருக்கணும்னு நானும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். என்ன நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களா? நான் கொடுக்குறேன். வேணும்டி, வை. உண்மையாவா? ஆமாடி, இல்லைன்னா தூக்கிட்டு போயிடுவல்ல என்கிட்டயாது. மாமா தப்பாக பேசாதீங்க. அப்புறம் என்னடி, என்ன நீ சாப்பாடு எடுத்துகிட்டு போகலன்றியா? பார்க்குக்கு நீ போவே இல்லைன்றியா? போனேன், சாப்பாடு கொடுத்தேன். அது தானடி சொன்னேன். எந்த புருஷன்டி, எந்த புருஷன் விட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கிட்ட வந்து நின்றுட்டுருக்காரு. உங்களை அப்படியே கையை அந்த ஷோல்டருக்கு கீழே ஒரு கை இருக்கும் இல்லையா, ஆமாம் இருக்கும் இல்லையா, ஆம்கிட்ட அந்த ரொம்ப கொஞ்சம் ப்ரெஸ் பண்ண மாதிரி பிடிச்சி கேட்குறாரு. ஆமாம்மா, நீங்கள் விட்டுறீங்க, நீங்கள் விட்டுடுறீங்க. உங்களுக்கு நான் பொண்டாட்டியா? ஆமாடி, எனக்கு நீ பொண்டாட்டியாவே தெரியல. நீ இந்த மாதிரி பண்ணுறதால எனக்கு வெறுப்பாகுது. உன்னை பார்த்தாலே அப்படி என்னமாம்மா கொல்லணும்னு தோணுதா? இல்லை, என்ன தோணுது சொல்லு. ஓ, ஏன் நீ என்ன உசுப்பேத்துறேன்னு நினைக்கிறேன். வர்ற வார்த்தையை கூட விட வேணான்னு நினைக்கிறேன். ஆனால் உசுப்பேத்தி நீ சொல்லுடா, நீ என்ன தான் சொல்ல பார்க்குற, சொல்லு அப்படின்னு சொல்கிற. நீ அப்படியே உன்னை சரிங்க சரிங்க, என்ன கொல்லணுமா? கொல்லுங்க. ஆமாண்டி, ஆமாம், அப்படியே கொண்டுடுவா, அப்படியே இருக்கு. செய்யுங்க மாமா, செய்யுங்க. இந்த வார்த்தையெல்லாம் கேட்குறதுக்கு நான் ஐயோ கடவுளே, என்னடி என்ன நல்ல விஷயம் மாதிரி ஏதோ ட்ரை பண்ணுறாடி? இல்லை மாமா. நானா நல்லவ இல்லை, நான் தான். நீங்கள் தான் சொன்னீங்களே கேடு கட்டவ மாமா. நான் கேடு கட்டவ, உங்களுக்கு பிடிக்காத ஒரு கேடு கட்ட. ஆமாண்டி, ஆமாம், எனக்கு பிடிக்காத ஒரு கேடு கட்டவா தான் நீ 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 அப்படின்னு சொல்லி உங்கள் ஜஸ்ட்டு பாயிண்ட் அவுட் பண்ணி அவர் பேசுகிறாரு. உங்களுக்கு அப்படியே வலிக்குது, ரொம்ப வலிக்குது இந்த வார்த்தையெல்லாம் கேட்குறப்போ. ஒரு வார்த்தை நீங்கள் கேளுமாம்மா, ஏண்டி என்ன நடந்துச்சுன்னு சொல்லு அப்படின்னு ஒரு வார்த்தை. கேட்கவே மாட்டேன் மாமா அப்படின்னு உங்கள் மனசில் அப்படியே ஏக்கம் அப்படியே எரியுது. என்னை யாட்டா அப்படி என்னை பேசுகிறியே, என் பக்கத்துலேருந்து ஒரு நியாயத்தை கூட உன்னால் யோசிக்க முடியலடான்னு சட்டையை பிடிச்சி கேட்கணுன்னு ஒரு கோபம் வருது. ஆனால் உங்களை நீங்கள் எக்ஸ்ப்ளெயின் பண்ணி தான் நிரூபிக்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை அப்படின்றதில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க. அதனால் நீங்கள் எதுவுமே பேசலை. என்ன வேணாலும் பேசு, நான் ஆமான்னு தான் சொல்லுவேன் அப்படின்னு உங்கள் மனசில் அப்படியே பற்றிய வச்ச மாதிரி நீங்கள் மனசில் வச்சிட்ருக்கீங்க. என்னடி என்ன கேட்டதுக்கு பதில் சொல்லு. இப்போது ஜிமினுக்கு தனியாக கேரியர் எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு வந்தியா, இல்லை மிச்சம் மீதியும் எடுத்துகிட்டு வந்திருக்கா? கப்பை ஓப்பன் பண்ண. ஏமாம்மா, உனக்கு கொஞ்சமாவது மனசாட்சின்னு இருந்தா அந்த மனசாட்சிக்கிட்ட கேளுமாம்மா என்னை பார்த்து என்ன சொல்லுது. ஆமாண்டி சொல்லுது, அவனோட மனசாட்சி இவளை ஏன்டா கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லுது. இந்த மாதிரி இல்லைம்மா, நீ சொல்லாது, உன் வயலில் சொல்லாதம்மா, சொல்லாது, நானே சொல்கிறேன். இந்த மாதிரி கேடுகட்டவளை ஏன் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு கேட்குதாம்மா உன் மனசு? உன் மனசாச்சு? ஆமாண்டி, ஆமாம், இந்த மாதிரி கேடுகட்டவளை ஏன்டா கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு என்னை சிறப்பால் அடிக்குது என் மண்டையில், என் புத்தியில்.
அந்த அளவுக்கு ஆமாண்டி, அந்த அளவுக்கு தான் கேட்குது, அந்த அளவுக்கு தான் என்ன. ம் சரி மாமா, நீ சாப்பிடுன்னு லஞ்ச் வரும்போது ஏண்டி இருந்து ஒரு சோத்தை போட்டு கொடுத்துட்டு கூட உனக்கு போகிறதுக்கு உனக்கு முடியலை, வலிக்குது, அவ்வளோ என்ன நான் வெயிட் பண்ண மாட்டானா? கட்டின தாலிக்கு கொஞ்சமாவது நன்றியோடு இருடி, அதுக்கு கொஞ்சமாவது ஃபீலிங்ஸோடு இரு. ரொம்ப வார்த்தையை விடுற, ரொம்ப விடுற, எனக்கு இதுக்கு மேலே கேட்க முடியாது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லஞ்சை அப்படி தும்முன்னு வச்சுட்டு நீங்கள் அப்படியே கிளம்புங்க அந்த டேபிள் மேலே. நில்லுடி விடும்மா, கையை விடும்மா, நல்லடின்னா. அம்மா இதுக்கு மேலே நீ பேசுறது எதுவும் கேட்கவே முடியாது. நீ நீ என்ன பேசணுன்னாலும் வீட்டுக்கு வந்து பேசு, நான் கண்டிப்பாக கேட்டுக்கிறேன் அம்மா. இதுக்கு மேலே என்னால் கேட்க முடியலை, என்னால் காதில் இது ஆஃபீஸாக வேறு இருக்குது, கண்டிப்பாக வெளில நீ பேசுனதில் பாதியாவது போயிருக்கும். செவருக்கும் காது உண்டுன்னு சொல்லுவாங்க. நீ பேசினது இந்த செவத்துக்கு மட்டும் கேட்டுச்சா இல்லை சுற்றி வேறு யாருக்காவது கேட்டுச்சான்னு தெரில. எனக்கு கூனி குறுகி நிற்கிற மாதிரி இருக்குது. தயவு செஞ்சு கையை விடுமாம்மா, நல்லா முடியல, விட்டுருமாம்மா அப்படின்னு சொல்லி நீங்கள் அழுவீங்களா? அவரை ஒரு நிமிஷம் நீங்கள் அழறதை பார்த்தோன்னே அவருக்கு என்னமோ பண்ணுது, அதனால் கையை விட்டுறாரு. நீங்கள் வேகமாக நீங்கள் அந்த கேபின்லேருந்து கதவை திறந்துட்டு கண்ணை துடைச்சிட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி அந்த கேபினை தாண்டினதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கெத்தா நான் ஒரு சிஇஓ ஒய்ஃபு, நான் அவரோட ஒய்ஃபு அப்படின்ற உரிமையில் போகிற மாதிரி நீங்கள் போகிறீங்க. இப்போ ஒரு சிசிடிவியில் பார்க்குறாரு, நீங்கள் போகிறீங்க, அப்படி ஒன்றும் நடக்காத மாதிரி காமிச்சிக்காத மாதிரி போகிறீங்க. அப்படியே போயிட்டு அந்த லிஃப்ட்டை க்ராஸ் பண்ணி கீழே போனதுக்கப்புறம் பர்ஸ்ட் அவுட் ஆகி அவ்வளோ அழறீங்க. ஏமாம்மா இதுக்கு அவ்வளோ 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 என்னால் முடியலாமாம்மா, இதுக்கு இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி செம்மையாக அழறீங்க. அதை இங்கேருந்து பார்க்குறாரு சுகாவுக்கு நீங்கள் அழறதை பார்த்தோன்னே ஒரு மாதிரி இருக்குது, ரொம்ப பேசிட்டோமோ அப்படின்னு. ஆனால் சிசிடிவி கேமராவில் என்ன வார்த்தையை விடுறோம், என்ன பேசுகிறோன்றது காலில் விழாது இல்லைங்களா? நீங்கள் அழறீங்க, பேசுனதுக்கு இது அழறா போல் அப்படின்ற மாதிரி தான் அவர் மனசில். இப்போது லஞ்ச் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. எல்லாமே விதமாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி, அதாவது சுகாவுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குது. அதை பார்க்க மட்டும்தான் செய்கிறாரு. சாப்பிடணும்னு தோணவே இல்லை அவருக்கு. அந்த சாப்பாடு அப்படியே வச்சுருக்காரு, சாப்பிடவே இல்லை அவர். நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு என்னம்மா லஞ்ச் எடுத்துகிட்டு வர? இல்லை அத்தை, அவர் மீட்டிங்கில். ஓ அப்போ அவன் சாப்பிட்ட மாதிரி தான். ஏன் அத்தை? அவன் மீட்டிங்லலாம் இருந்தானா அவன் எங்கேம்மா சாப்பிட போகிறான்? அதுக்கப்புறம் சாப்பிடவே மாட்டான். அத்தை அவர் சாப்பிட்றேன்னு தான் சொன்னார். சாப்பிட மாட்டாம்மா, ஒன்று சாப்பாடு அப்படியே தூக்கிட்டு வருவான், இல்லையா அங்கேயே எங்கேயாவது யார்ட்டையாவது கொடுத்துட்டு சாப்பிடுங்க, இல்லைனா குப்பையில் கொட்டுங்க அப்படின்னு எதாவது பண்ணிவிடுவோம்மா. இல்லை அத்தா கண்டிப்பாக சாப்பிடுவார், நீங்கள் எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மேலே போயிட்டு செம்மையாக அழறீங்க. பெட்டில் விழுந்து அந்த பெட்லலாம் முட்டிக்கிட்டு கொஞ்சம் லைட்டாக பிங்கிஷாக அப்படி நெத்தியில் கொஞ்சம் கார்னரில் அப்படி இருக்குது. ஏன் இப்படி பேசுகிறமாம்மா, எதுக்கு பேசுகிறமாம்மா அப்படின்னு சொல்லி முட்டிக்கிட்டு அவ்வளோ அழுதுருப்பீங்க. அந்த சத்தம் வெளில கேட்டிருக்காது. பொறுமையாக அப்படியே வாயை மூடி இருப்பீங்க. கொஞ்சம் நீங்கள் சத்தமாக அழற மாதிரி தெரிஞ்சதுன்னா அப்படியே உங்கள் வாயை மூடிட்டு அப்படியே அழறீங்க. அப்படி தான் அன்றைக்கி ஆஃபீஸும் முடிஞ்சிருக்கும். ஆனால் அந்த சாப்பாடு அப்படியே இருக்குது. அவர் அதே பார்த்துட்ருக்காரு. ஓப்பன் பண்ணி அந்த பாக்ஸ் ஓப்பன்லேயே இருந்துகிட்ருக்கு. யாருமே கேபின்குள்ளே வராதிங்க அப்படின்னு சொன்னவர் தான், யாருமே வரல. இப்போது அந்த பாக்ஸு அப்படியே வீட்டுக்கு போகுது. ஏய் என்னடா கப்பை கொடு, போய் கழுவணும். இல்லைம்மா வேண்டாம், நான் மேலே. என்னடா ஏதாவது பொண்டாட்டிக்கு அதில் எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு? ஆமாம்மா. என்னடா அதிசயம்? ஆமாம்மா சும்மா ஒரு சர்ப்ரைஸ்மா, கப்போடு போனால் அவள் பார்க்க மாட்டாள், அதனால். சரி போ அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக அனுப்பிச்சி விட்றாங்க சுகாவை. மாலை எடுத்துகிட்டு வந்துட்டு கதவை லாக் பண்ணுறாரு. நீங்கள் வந்து கவுச்சில் உட்காந்துட்டு அந்த பக்கம் திரும்பி இருப்பீங்க. அவர் வந்ததே உங்களுக்கு தெரியல. அதை எடுத்துகிட்டு போய் டேபிள் மேலே வைக்கிறாரு. என்னடி என்ன வந்தது கூட தெரியல உனக்கு? அந்த அளவுக்கு ஜிமின் கூட கனவுல மதக்குறியா? வந்துட்டிங்களா? சரி மாமா நான் கிளம்புறேன். எங்கே? இல்லை கீழே கொஞ்சம் வேலை இருக்குது. நீ இங்கே உள்ளே இருக்குன்னா கதவை லாக் பண்ணிட்டு வந்திருக்க. நீ இல்லைன்னு தெரிஞ்சலாம் கிடையாது, புரியுதா? என்னை பார்த்தாலே உங்களுக்கு பிடிக்கல, நிறைய வார்த்தையை கொட்டுறீங்க. வேண்டாம், பேலன்ஸ் ஏதாவது பேசுகிறதுக்கு இருந்தேன்னா நாளைக்கு பேசலாமாம்மா. நான் இங்கே போயிட மாட்டேன் 1 இயருக்கு. ஓ 1 இயருக்கு இங்கே இருப்பல்ல,
நான் வந்து பார்ஷியலாக கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை திட்டிக்கணும் அப்படி தானடி? ஆ இல்லை மாமா, நீங்கள் பேசுங்க, நான் கேட்குறேன். அதெல்லாம் நான் வேண்டாம்னு நான் சொல்லலை. இன்றைக்கி மட்டும் போதும்னு சொல்கிறேன். நீ கொஞ்சம் அதிகமாக பேசிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஏதோ என்னடி? என்ன ஏதோ என்ன? சரி நீங்கள் சொல்லுங்கள். உங்களுக்கு பாய் வரைக்கும் தொண்டையை தாண்டி வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன் பேசுகிறதுக்கு. அதனால லாக்லாம் பண்ணிவிட்டு. ஆமாண்டி, ஆமாம். அதில் லஞ்சில் எனக்கு பிடிச்சதா இருக்குது. யார் பண்ணது? நான் தான் பண்ணேன். அதனால தான் சாப்பிட்லையா அப்போ? அப்படின்னு சொல்லிட்டு அதை தூக்கி பார்க்குறீங்க. வெயிட்டாக இருக்குது. ஆமாண்டி, ஆமாம். பார்த்தேன், டிஃப்ரெண்ட்டாக இருந்தது எல்லாமே. ஒன்றுக்கு கலர் கூடி இருந்தது, ஒன்றுக்கு கலர் குறைஞ்சிருந்தது. ஆமாம், ஆனால் எனக்கு பிடிச்ச டிஷ்ஷாக இருந்துச்சு. சாப்பிட்லையா அப்போ நீங்கள்? வெயிட்டாக இருக்குது லஞ்ச் பாக்ஸ். ஆமாண்டி, சாப்பிட்ல. யாரை கேட்டுடி எனக்கு பண்ண? யாரை கேட்டு எனக்கு நீ சாப்பாடு செஞ்ச? செய்யக்கூடாது மாமா, செய்யக்கூடாதுடி. என்னது கேள்வி? வேற ஒருத்தர். அம்மா சொல்லிட்டேன், இன்றைக்கி ஏதோ போதும். நாளைக்கு பேசுங்க. நான் நாளைக்கு ஃப்ரீயா? என்னடி என்ன நீ பண்ணுறதெல்லாம் சொல்கிறேன். அதுக்கெல்லாம் ஷெட்யூல் போட்டு கொடுக்குறியா எனக்கு? மாமா, எனக்கு இதுக்கு மேலே கேட்கவே முடியலை. எனக்கு மாதிரி பண்ணது வேண்டாம். பேசுனது போதும் மாமா, தயவு செஞ்சு போதும். என்னால் கேட்க முடியல. நான் அப்படியே அழுதுருவேன், ரொம்ப அழுதுருவேன். எனக்கு பத்தலைன்னு தோணுது, கத்தி அழணும்னு தோணுது. நீங்கள் பேசுறதுலாம் என்னால் கேட்க முடியலை மாமா, முடியலை. இந்த மாதிரிலாம் ஒடுங்கி போகிற ஆள்லாம் கிடையாது. கொஞ்சம் அராத்து தான் நான். இருந்தாலும் என் என்னடி ஓ மாமா? ஓ மாமா எங்கே போச்சு? எங்கே போங்க அண்ணன்? ஒரு நேரம் மாமா எங்கன்னு கேட்டதுக்கு வரல அப்படின்னு. எங்கடி? எங்கே? சரிங்க, மாமான்னு கூப்பிடலங்க. ஓ, அப்போ என்ன நீ கூப்பிட போகிற? மாஜி புருஷன்னு சொல்ல போறியாடி? பாருங்க, கழுத்தில் தாலி கட்டியிருக்கடி. தாலி கட்டினதுக்கப்புறமும் ஜிமின்கிட்ட போய் பேசிகிட்ருக்க, ஜிமின்கிட்ட போய் சாப்பாடு கொடுத்துட்ருக்க. அப்புறம் என்னடி? என்ன கொடுத்துருக்க மாட்ட? சந்தேகப்படுறீங்களா மாமா? எனக்கு புரியலை. சந்தேகப்படுறீங்களா? நீங்களா? உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு முகம் இருக்கா மாமா? சந்தேகப்பட தோணும்டி, எந்த புருஷனாக இருந்தாலும் தோணும். ஆனால் இந்த விஷயத்தில் எனக்கு தோணலை. ஆனால் நீ பேச வைக்கிற, நான் பேசுகிறேன். என்னை ஆட வைக்கிற, நான் ஆடுறேன். புரியுதாடி? புரியுதா? என்ன தான் பண்ணணும்னு சொல்லுங்கள், நான் பண்ணுறேன். உங்களுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்கக்கூடாதா? உன் புருஷன் கிடையாதுடி, உன் புருஷன் கிடையாது. அதுக்கு நான் உரிமை நீ இழந்துட்டடி, அந்த தகுதியை இழந்துட்ட. இப்போது நான் என்ன பண்ணணும் சொல்லுங்கள், என்ன பண்ணணும் மட்டும் சொல்லுங்கள். நான் பண்ணுறேன். என்னை நீங்கள் எதுவுமே கேட்க தயாராக இல்லை. நீங்கள் எதுவுமே கிளாரிஃபை பண்ணவே இல்லை. நான் இதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட நீங்கள் கேட்டால் கூட நான் சொல்ல தயாராகவும் இல்லை. என்ன பண்ணணும் சொல்லுங்கள், நான் பண்ணுறேன். என்னடி ஒரு மன்னிப்பே கேட்கல, உன் மேலே தப்பு இருக்குது, மன்னிச்சிடுங்க மாமான்னு ஒரு வார்த்தை உன் வாயில் வரல. உனக்கு திமிரு, உனக்கு என்னடி, உனக்கு அவ்வளோ வலிக்குது மாமா. இந்த மாதிரிலாம் பேசாதீங்க என்கிட்ட. வலிக்குது. கையை எடுங்க, தயவு செஞ்சு எடுங்க. வலிக்க தாண்டி செய்யும். நீ செய்கிற தப்பே பண்ணலைன்னு சொல்லிட்டேன். அதையும் தானே நீங்கள் பேசிகிட்ருக்கீங்க, நான் கேட்டுட்ருக்கேன். உனக்கு திமிரு ஜாஸ்தி ஆகிடுச்சாடி? ஜாஸ்தி ஆகிடுச்சா? இவ்வளோ பேசுகிற நீ? நான் செஞ்சது தப்பு தான் மாமா, இனி ஏற்றுக்கோ மாமா. ஒரு வார்த்தை உன் வாயில் வருதாடி? வருதா? கையிடு மாமா, இடு மாமா. அவன் கூட எதுக்கு சேர்ந்து வாழணும்? என்னத்துக்கு? என்ன டாஷுக்கு? எனக்கு விருப்பமே இல்லை மாமா, அவன் கூட வாழ விருப்பமே இல்லை. டிவோர்ஸ் கொடுக்க தான் போகிறேன். 1 இயர் பல்ல கடிச்சிட்டு ஓட்டிடுறேன் மாமா. ஓ, எனக்கு அப்போ டிவோர்ஸ் கொடுக்குறதுக்கு உனக்கு டிவோர்ஸ் கொடுக்குற அளவுக்கு நீ யோசிச்சிருக்கடி? எதுக்கிட்டே என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்? அப்போ சொல்ல வேண்டியதானடி? நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வந்து ஒத்த கால் நின்னுனாடி? நின்னுனா என்ன மாமா பேசுகிறீங்க? எனக்கு உங்ககிட்ட கேட்டதுக்கு பதில் சொல்லிடி. தெரியாமல் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் மாமா, தெரியாமல் பண்ணிட்டேன். அதுக்கு தான் சொல்கிறேனே, டிவோர்ஸ் கொடுத்துறேன், நீங்கள் சந்தோஷமாக இருங்க. உனக்கு இப்போ கூட உனக்கு அந்த திமிர்
குறையவே இல்லைடி, குறையவே இல்லை, குறையவே இல்லை. உனக்கு என்ன அவ்வளோ அவ்வளோ அப்படின்னு சொல்லி அவர் உங்களை இப்படி 2 கையால், அதாவது உங்களுடைய 2 ஆமையும் பிடிச்சி இழுத்து அவர்கிட்ட, அவரோட செஸ்ட்டுக்கிட்ட இப்போ உங்களோட செஸ்ட்டுமே உரசிட்ருக்கு. நீங்கள் அவரை கண் சிமிட்டாமல் பார்க்குறீங்க. ஆனால் அவருக்கு தான் உங்கள் மேலே கொல்ல லவ். உங்களுக்கெலாம் அவர் மேலே லவ் இருக்கான்லாம் தெரில, பட் அவருக்கு உங்கள் மேலே கொல்ல லவ், ரொம்ப லவ். ஜிமின் அந்த மாதிரி சொல்லியிருப்பார் இல்லையா, நாங்கள் லவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தானே விட்டுட்டு வந்திருப்பாரு. சரி, இவளோட லவ் அப்போ நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிட்டன் வந்திருப்பாரு. நீங்கள் கிட்ட பக்கத்தில் இருந்தோம், என் பொண்டாட்டியாக என்னால் இது பண்ண முடியலையேன்ற ஒரு இது. சேம் டைம் உங்கள் கிட்ட இருந்து உங்களை உரசிக்கணும், தூக்கிக்கணும், கொஞ்சிக்கணும், கட்டி பிடிச்சிக்கணும் அப்படின்ற ஏக்கம்லாம் அவருக்கு ரொம்பவே அதிகமாக ஜாஸ்தியாக இருக்குது. நீங்கள் ஆனால் இந்த மாதிரி பேசுகிறப்போ நீங்களாவது ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கலாம்ல. என்ன தான் நடந்துச்சு, ஏது தான் நடந்துச்சுன்னு அவருக்குமே தெரியலல்ல. அவர் செய்யலை. இப்போது ஜெமினை மறந்துட்டேன், உன் கூட வாழறேன் அப்படின்ற ஒரு வார்த்தை, ஒரு லைன், அதை மட்டும்தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு. பட் நீங்கள் அந்த வார்த்தையை சொல்லலைன்றதால தான் இவ்வளோ உங்களை போட்டு போட்டு வாங்கிட்டுருக்காரு. ஆனால் அந்த மாதிரி எதுவுமே நடக்கலைல்ல. இப்படி இவர் சைடில் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதும், நீங்கள் இப்படி என்னை ஏன் நீங்கள் புரிஞ்சுக்க மாட்டீங்க, நீங்களாம் ஏன் என்னை கேட்கவே இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறதும் இப்படி தான் கிளாஷ் ஆகுது. உங்களை கிட்ட நெருக்கி அவரோட செஸ்ட்டும் உங்களோட செஸ்ட்டும் உரசிட்டு இருக்குது. உங்களோட லிப்பும் அவரோட லிப்பும் கிட்ட தான் இருக்குது. ஆனால் எதுவுமே நடக்கலை. கன்சென்ட்டாமல் நீங்கள் பார்க்குறீங்க. அவர் சொல்லுடி, தயவு செஞ்சு ஏதாவது சொல்லுடி, நான் உன்னை ஏற்றுக்கணும்டி, உன்னை ஏந்திக்கணும்டி அப்படின்னு மனசுக்குள்ளால் அவ்வளோ ஏக்கம். நான் சொல்ல மாட்டேன்டா, நீ என்ன வேணால் பண்ணிக்கோ அப்படின்னு இருப்பீங்களா? இப்போது அப்படி தான் உங்ககிட்ட ரொம்ப ஆசை, ரொம்ப ஆசை அப்படியே அந்த கையை போட்டு இது பண்ணுறேன். வலிக்குது மாமா, இல்லை இன்னும் ஏதாவது அடிக்கணும்னா அடிச்சிருங்க, சேர்த்து ஒரே வழியாக வலி கொடுங்க, ஒரே வழியாக முடிச்சிருங்க. பேசலையா, ஒரே வழியாக பேசாத இருந்து திரும்ப திடீர்னு பேசுகிறேன்னு நிறைய வார்த்தையை கொட்டுறீங்க. ஒரே வழியாக கொட்டிட்டு போயிடுங்க. உனக்கு இப்போ கூட சொல்லணும்னு தோணலடி, ஜிமின் நான் மறந்துடுறேன், என் கூட வாழறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்ல தோணல. அப்போ அவன் மனசில் இருக்கான் அப்படின்னா எதுக்கு நீ எனக்கு அதான் பண்ணிக்கணும்? எனக்கு புரியலடி, எனக்கு புரியல எதுக்கு? இல்லை உனக்கு 2 பேர் அம்மா, இதெல்லாம் ரொம்ப ஓவராக இருக்குது. அப்புறம் என்னடி இப்போ கூட உன்னால் சொல்ல முடியல, அம்மா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், இதுக்கப்புறம் நான் அவன்கிட்ட பேச மாட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்கிறியாடி? அதையும் சொல்ல மாட்டார். சரி விடு, 1 வருஷத்துக்கு அப்புறம் டிவோர்ஸ் கொடுக்க போகிறேன்னு சொல்கிறிய, இதுக்கு எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்? அதை நீ தான் மாமா கேட்டேன், நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு. நான் சொல்கிறேன், நான் என்ன வேணாலும் சொல்கிறேன், அதை அப்படியே செய்வேன். நீ செய்வாடி, செஞ்சு தானே மாமா ஆகணும், கழுத்தில் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் சாரிக்குள்ளால் உங்களோட தாலி இருக்கும், அந்த தாலி எடுத்து முன்னாடி போடுறீங்க. அவருக்கு அந்த தாலியோடு உங்கள் முகத்தை பார்க்கும்போது அப்படியே ரொம்ப கொல்ல ஆசையாக இருக்குது. உங்களை இருக்கே அணைச்சிக்கணும், என் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி. ஆனால் முடியல. அதுக்கான இடம், ஸ்பேஸ் நான் எடுத்துக்கணும் அப்படின்னா அந்த உரிமையை நீ கொடுக்கணும்ல. ஜெமினி என் மனசில் இல்லை, நீ தானே என் மனசில் இருக்கன்னு ஒரு வார்த்தை சொல்லணும்லன்னு அவர் ஏங்குறாரு. இந்த மாதிரி தான் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் உங்களுக்கும் அவருக்கும் அடிக்கடி கிளாஷ் ஆகிட்டே இருக்குது. நீங்கள் அவரை பார்க்குறதில்ல, அவர் உங்களை பார்க்குறதில்ல. இப்போது உங்களுடைய அத்தை மா ஒய்யன் சொல்லுங்க அத்தை, என்னம்மா நடந்துச்சு, என்னதான்? அன்றைக்கி லஞ்ச் பாக்ஸோட மேலே வந்தான், அதுக்கப்புறம் நீயும் அவன்கிட்ட பேசுகிறதில்ல, அவனும் அவன்கிட்ட. என்னத்த, அதுக்கு முன்னாடி மட்டும் அவர் என்கிட்ட நல்லா பேசினாரா? இல்லை, நானும் அவர்கிட்ட நல்லா பேசினேனா சொல்லுங்கள்? வந்த நாள்லேருந்து இப்படி தான் இருந்துகிட்ருக்கேன். ஏதாவது ஒரு சேஞ்சஸ் உங்கள் பிள்ளைக்கிட்ட இருக்கா? இல்லை விடுங்க அத்தை, உங்களுக்கும் கேட்க தைரியம் இல்லை, எனக்கும் பேச மனசு இல்லை. விட்டுருங்க, போகிற போக்கில் எப்பயாவது அவராக ஏதாவது பேசுகிறாரான்னு பார்க்குறேன். இல்லையா எப்படியே கடந்து போட்டோம், சும்மா வேண்டாம். சரிம்மா, நீங்கள் எதுவும் பண்ண வேணாம் அத்தை, இதுக்கு மேலே எதுவும் பண்ணாதீங்க, போதும். நீங்கள் என்னையும் பண்ணதெல்லாம் போதும், கல்யாணம் பண்ணி வச்சதே போதும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், நிறுத்துங்க நீங்கள். இந்த பார்வை இப்போ அத்தை பேசாதீங்க, எனக்கு அப்படியே ததுமுது. சும்மா இருந்தாலும் பிடிச்சி வச்சு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு உங்ககிட்ட நான் கேட்டேன், கல்யாணம் வேணும் நீங்களா பிடிச்சி கல்யாணம். சரிம்மா, இதை பாருங்க அத்தை, வேண்டாம், திரும்ப அதுலேருந்து எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசிகிட்ருப்பீங்க. இப்போ உங்கள் அத்தை என்ன பிளான் பண்ணுறாங்க, அன்றைக்கி ஃபஸ்ட் நைட் அன்றைக்கி பண்ணது நடக்கலை, திரும்ப நம்ம ட்ரை பண்ணுவோம், திரும்ப ஒரு தடவை வைக்கலாம், என்ன தான் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இப்போது
இன்றைக்கி வந்து அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணுறாங்க. உங்களை வந்து இங்கே கீழே உட்காந்துட்டு இது பண்ணிவிட்டு அந்த மாதிரி இருங்க அப்படின்னு சொல்லி நீங்களும் உங்கள் அத்தை ரூம்லேயே இருந்துகிட்ருப்பீங்க. இப்போது லன்ச் டைம் ஆகவே உங்கள் அத்தை வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு போமா அப்படின்னு பேக் பண்ணி வச்சுருப்பாங்க. அத்தை வேணாம் அத்தை, அவர் தான் டெய்லி சாப்பிடவே மாட்டார். நான் உங்ககிட்ட உங்கள் மனசுக்கு கஷ்டப்படக்கூடாதுன்றக்காக பொய் சொல்ல ட்ரை பண்ணுறேன். அப்புறம் உங்களுக்கு தெரியுது, அப்புறம் எதுக்கு தேவையில்லாத ஃபுட்டையும் வேஸ்ட் பண்ணி எனக்கும் மனசு வேணாம் விடுங்க. இதோ பார்வையன், நான் தான் சொல்லிட்டேன், நீ போ, டெய்லி கொடு. அவன் எப்படி டெய்லி வராளே அப்படின்னு ஒரு நாளாச்சும் மனம் இருக்க மாட்டானம்மா. போன்னு என்ன போவேன், பரவாயில்ல போ. உங்களுக்கு மனசில் அப்படிலாம் போய் தான் அவர் மனசில் நான் நுழையணும்னு இல்லை அத்தை, அவருக்காகவே தோணணும் அப்படின்னு மனசில் தோணுது. ஆனால் இப்படிலாம் நம்ம ஆர்கியூமெண்ட் பண்ணுற மாதிரி அவர் அவங்க அத்தை நினைக்க போகிறாங்க அப்படின்றதுக்காக வல்ல கடிச்சு நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க. இப்போது நீங்கள் போயிட்டு நீங்கள் லிஃப்ட்டுக்கிட்டே தான் நின்றுட்டுருக்கீங்க, உள்ளே போகல. நீங்கள் ஆஃபீஸ்க்குள்ளாலே போகல, கீழே இருந்து மேலே போகிறதுக்கு அந்த லிஃப்ட்டு ஏரியா இருக்கும் இல்லைங்களா, அங்கே நின்றுட்டுருக்கீங்க. நீங்கள் மேலே போகணுன்னு தோணவே இல்லை. இவர் வந்து ஒரு 1 ஹவருக்கு ஒரு தடவை, ½ ஹவருக்கு ஒரு தடவை எல்லா சிசிடிவி கேமராவும் செக் பண்ணிகிட்டே இருப்பார், என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தா நீங்கள் அங்கே நின்றுட்டுருக்கீங்க. என்ன வந்தா மேலே வர தெரியாதா, அங்கேயும் நின்றுட்டுருக்கா. இப்போது கீழே வந்து ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, மேம் அங்கே தான் நிற்கிறாங்க சார். சரி வர சொல்லவா? வேண்டாம் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லி இப்போது ஃபோனை வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்ருப்பாரு. ஏன்னா லிஃப்ட் எல்லாமே இப்போ ஃப்ரீயாக இருக்குது, அப்பையும் வரல அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே தான் நின்றுட்டுருக்கீங்க. திரும்ப அவர் என்ன நினைப்பாருன்னு தெரில. இப்போ மேலே இருந்து கீழே இறங்கி வருவார். என்னடி இங்கே பண்ணுற? சாப்பாடு கொடுக்கறதுக்காக வந்தம்மா, லஞ்சு சாப்பிட்ருங்கண்ணா அப்படின்னு சொல்லி இப்போது அவரோட கையை நீங்களாக எடுத்து பிடிச்சி நீங்களாகவே அவர் கையில் அந்த லஞ்ச் பாக்ஸோட பேக்கை வந்து கொடுக்குறீங்க. அவர் பிடிக்கவே இல்லை. என்னம்மா பண்ணுறீங்க? பிடிச்சிக்கோங்க, பிடிங்க. நீ என்னடி பண்ணுற? நீ என்ன ட்ரை பண்ணுறப்போ ஏன் கபினுக்கு வர தெரியாதா உனக்கு? எந்த உரிமையில் வர சொல்கிறீங்க? எனக்கு புரியல. உங்கள் முகத்தை பார்க்க வேணாம், உங்ககிட்ட வர வேணான்னு நினைக்கிறேன். நீ என்னடி ட்ரை பண்ணுறேன்னு கேட்குறேன். ஏன் வந்தா என்ன உன்னை ஏதாவது பண்ணிவிடுவேன்னு நினப்பா? நீயே தானே நீ அன்றைக்கெலாம் ஏறி உட்காந்த. என்னையா வேறு ஏதாவது பொண்ணு இருக்கான்லாம் கேட்டேன், இப்போ என்ன ஓர பண்ணுற? அதை தெரியாமல் சொல்லிட்டேன் மாமா, தெரியாமல் சொல்லிட்டேன். உங்கள் லஞ்சை மட்டும் நீங்கள் வாங்கிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். தினமும் நானும் சொல்கிறேன், உங்கள் அம்மா என் அத்தை அவங்க கேட்க மாட்டாங்க, எடுத்துகிட்டு போன்றாங்க. நீங்கள் என்ன சீக்கிரம் ஏற்றுப்பீங்களா, ஏன்னா நீங்கள் அக்செப்ட் பண்ணிப்பீங்களா அப்படின்னு என்கிட்ட சொல்கிறாங்க. நான் உங்ககிட்ட அப்படியே சொல்கிறேன், நீங்கள் என்ன அக்செப்ட் பண்ணிப்பீங்களா? இப்படிலாம் நான் எடுத்துகிட்டு வந்தேன் பண்ணிப்பீங்களா? பண்ணிக்கிறீங்களா? மாட்டிங்க தானே? எனக்கு தெரியும்மா. நீங்கள் பேசலாம் கேட்கும்போது அவருக்கு செம கோவம் வருது. அதை வந்து வாயால் இவளாக சொன்ன மாதிரி சொன்னால் கூட சரிடி நான் உன்னை கட்டிக்கிறேன்டி, உன்னை ஏற்றுக்கிறேன்டி அப்படின்னு ஒரு ஹக் பண்ணி அப்படியே டக்குன்னு தூக்கியிருப்பார். பட் ஆனால் அவங்க சொன்னாங்கன்னு ஓப்பனாக சொல்லிவிட்டு அதை கொஞ்சம் நம்மக்கிட்ட அப்படியே நம்ம ஒரு இன்ஃபர்மேஷனாக கொடுக்கும்போது ஒரு கடுப்பு வரும்ல, ஒரு கஷ்டம், ஒரு வருத்தம்னு அந்த மாதிரி அவருக்கு ஆகுது. உடனே உங்களோட கையை இழுத்துட்டு அப்படியே வெளில போகிறார் ஆஃபீஸில். என்னம்மா பண்ணுறேன்? நீ என்னடி பண்ணுற? நீங்கள் என்ன பண்ணுற? வெளில வா, விடுங்க நானாகவே வரேன் இது ஆஃபீஸ் அப்படின்னு சொன்னோடனே உங்கள் கையை விட்டுருப்பார். இப்போ நீங்கள் அவர் பின்னாடியே போகிறீங்க. என்னடி நினச்சிட்ருக்க? இல்லை எனக்கு புரியல, என்ன நினச்சிட்ருக்க? மாமா இது ஆஃபீஸு, நீ எதுவும் பேசாதீங்க, உங்கள் லஞ்சு மட்டும் வாங்கிட்டு போய்ட்டுங்க அப்படின்னு சொல்லி திரும்ப அந்த லஞ்சை நீங்கள் கொடுக்குறீங்க. எடுத்துருக்கா அப்படின்னு வாடி. மாமா நீங்கள் வாங்கிட்டு போங்க மாமா, தயவு செஞ்சு வேண்டாம், வாங்கிட்டு போயிடுங்க. எடுத்துகிட்டு காபின் வாடி. அப்புறம் ஏதாவது சரி வரேன் மாமா, இது பேசாதீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அவர் பின்னாடியே நீங்கள் போகிறீங்க. அவர் இப்போது லிஃப்ட்டுக்குள்ளால போகிறாரு. ஏண்டி உனக்கு என்ன வெத்தல் பார்க்க வச்சு அழைக்கணுமா? வா. நீங்களும் போகிறீங்க, வாடி உள்ள மோல அப்படின்னு சொல்லி நீங்கள் உள்ளே பொறுமையாக போவீங்களா? அப்படி வேகமாக எடுத்துருப்பாரு. என்ன நான் எதுவும் பேசல அப்படின்னு சொல்லி திரும்ப வாய முடிக்கிறீங்க. அவர் உங்களே பார்த்துருக்காரு. நீங்கள் அந்த லஞ்ச் பாக்ஸை பிடிச்சிட்டு, அதாவது அந்த பேக்கை பிடிச்சிட்டு நீங்கள் ஒரு பக்கம் வேறு பக்கமாக திரும்பிட்டு நின்றுட்டுருக்கீங்க.
இந்த பக்கம் திரும்புடின்னு. இந்த பக்கம் திரும்புடி. சொல்லுங்க மாமா. என்ன பேசணுமா? திட்டணுமா? ஆமாண்டி, உன்னை இப்போ பாரு நான் திட்டிகிட்டே இருக்கணும், உன்னை குட்டிகிட்டே இருக்கணும்னு ஏதாவது எனக்கு நான் ஏதாவது முன்னாடியே காலையில் எழுந்திரிச்ச உடனே இன்னைக்கு என்ன இப்படி திட்டணும் அப்படி திட்டணும் பிளான் போட்டு வரனாடி. இல்லை எனக்கு புரியல. பிளான் போட்டு நாங்கள் வந்து உட்காந்துட்ருக்கேண்ணா. எனக்கு ஆஃபீஸில் வேறு எதுவும் வேலை இல்லையா? ஏமாம்மா உங்களுக்கு இப்படி தான் பேச தெரியுமா? நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னு உங்களால் கொஞ்சம் கூட புரிஞ்சிக்க முடியல. என்னை சந்தோஷப்படுத்தாதான் பரவாயில்ல, கஷ்டப்படுத்தி காயப்படுத்தாதீங்க. எனக்கு வலிக்குது. எங்கடி வலிக்குது? எனக்கு வலிக்குது. சொல்லுடி. பெயின் ஹீலராக நான் இருக்கேன், பெயின் கில்லராக நான் இருக்கேன். பெயினை கொடுக்குறவரே நீங்கள் தான். பெயினை கொடுக்குறவரே நீங்கள் தான். இதில் வர நீங்கள் பெயின் கில்லராக வர இருக்க போகிறீங்களா? வேண்டவே வேண்டாம், வேண்டவே வேண்டாம். இப்படி ஒரு பெயின் கில்லர் எனக்கு வேண்டாம். இன்னும் எனக்கு பெயினாக தான் இருக்கும். தயவு செஞ்சு வேண்டாம். என்னடி ட்ரை பண்ணுற? எனக்கு ஒன்றுமே புரியல. இந்த மாதிரி பேசாதவங்க. ரொம்ப வாய் பேசுகிற, ரொம்ப வாய் பேசுகிற. லிஃப்ட் அப்படியே ஓப்பன் ஆகுது. வாய் மூடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நின்றுட்டுருப்பீங்களா? அப்படியே ஒரு கையை பொறுமையாக, அதாவது சாதாரணமாக கையை பிடிச்சி கூப்பிட்டு போகிற மாதிரி கூப்பிட்டு போகிறாரு. உங்களுக்கு தெரியும் அது சாதாரணமாக கூப்பிட்டு போகிற மாதிரி இல்லை, பின்னாடி ஏதோ சம்பவம் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு வேகமாக இப்போது கேபினை திறந்த உடனே வேகமாக கூப்பிட்டு போயிட்டு உங்களை செவத்தில் அப்படியே பின் பண்ணுறாரு. லஞ்ச் பாக்ஸ் அப்படியே நீங்கள் தொப்புன்னு போட்டிருப்பீங்க. என்னம்மா பண்ணுறீங்க? ஏதாவது பண்ணணும் தாண்டி தோணுது. ஆனால் நீங்கள் இப்போ வரைக்கும் உன் வயலாம் சொல்லுவேன்னு ட்ரை பண்ணுறேன். நான் வராதில்ல. ஜிம்னை மறந்துடுறேன். உன் கூட லைஃப்பை ஸ்டார்ட் பண்ண விரும்புகிறேன். வராதடி. அந்த ஒரு வார்த்தை தாண்டி எனக்கு வேணும். வேறு எதுவும் உங்ககிட்டேருந்து எனக்கு தேவையே கிடையாது. கூட நான் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் நீ மறந்துட்ட அப்படின்னு ஒரு வார்த்தை என் காதில் ஒழிக்கணும்னு நினைக்கிறேன். ஸ்டார்டிங்கில் நீவாது என் மடியில் வந்து உட்காந்த ஜலஸில் கிட்ட வந்த பார்த்தியா? அந்த ஜலஸ்லாம் இல்லாமல் என் புருஷன் உரிமையில் நீ வரணும்டி. அதுதான் நான் எதிர்பார்க்குறேன் வகையன். அதுதான் இப்போ ஓப்பனாக சொல்லிட்டேன். சொல்லு, இப்போ சொல்லுடி. இல்லை மாமா, என்னால் சொல்ல முடியாது. நான் உங்கள் கூட எதையும் நான் ஸ்டார்ட் பண்ண விரும்பல. நான் எதுக்காகவும் நான் வெயிட் பண்ணவும் விரும்பல. நீங்கள் என்ன உங்கள் மனசில் இருக்கும் அதுவே இருக்கட்டும். ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நீங்கள் நினச்சிருப்பீங்க ஏதோ உங்களை பிடிக்கல போலன்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் நான் லவ் பண்ணுறேன்றதை நான் சொன்னால் தான் நீங்கள் கேட்கணும். அதையும் தாண்டி அவன் சொல்லியிருக்கான் அப்படின்றத கூட நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கல்யாணத்துக்கு அப்புறம் என்கிட்ட ஒரு வார்த்தை, ஏன்டி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு ஒரு வார்த்தை கேட்டுருக்கலாம். நீ லவ் பண்ணுன்னு சொன்னான்ல, நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு ஒரு வார்த்தை கேட்டுருக்கலாம். அதுவும் இல்லையா? சரி, ஜிம்மின் கூட நான் இருந்து பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னீங்கல்ல, அதையாவது என்கிட்ட கேட்டிருக்கணும். என்னன்னு ஒரு வார்த்தை இது வரைக்குமே கேட்காத எப்படி நான் எல்லாத்துக்கும் ஒத்துப்பேன்? இல்லாதது இருக்குன்னு சொல்லி வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி உங்கள் மனசில் நீங்கள் மட்டும் பேசிவிட்டு அவரே பார்த்துட்ருக்கீங்க கண்ணசைக்காமல். என்னடி வாலேருந்து வராதில்ல? வராது மாமா, வராது. உனக்கு அவ்வளோ திமுறாடி. நீ என் பக்கத்தில் இருக்கிறதால என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. இது மேலே கான்சன்ட்ரேட் பண்ணவே முடியலை. நான் லவ் பண்ண ஒருத்தி என் பக்கத்தில் இருக்கா, ஆனால் இன்னொருத்தவங்க நினச்சிட்ருக்கா. நான் என்ன பண்ணுறது? அவகிட்ட பர்மிஷன் கேட்கணுமா? அவகிட்ட நிறைய ஆசை இருக்குடி. உன்கிட்ட உன் மூலமாக நிறைய ஆசை இருக்குது. உனக்கு நான் கொடுக்க வேண்டியது நான் நிறையா இருக்குது. ஆனால் எதுவுமே கல்யாணம் ஆகி எத்தனை நாள் அழுதது தாண்டி அதிகம், டென்ஷன் ஆனது தாண்டி அதிகம். என்னால் எதுலேயுமே கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. எங்கே பார்த்தாலும் ஒயின்னு தான், ஜிமின் தான். எந்த புருஷனுக்கும், ஆமாம்மா, எந்த புருஷனுக்கும் அவங்கள மாதிரி நிலைமை வரவே கூடாது. ஏன்னா அந்த புருஷனை கட்டிக்கிட்ட பொண்டாட்டிங்க பாவமாம்மா. என்னடி நீ என்னப்போ பாவமாக இருக்க? சொல்லுடி. என்னப்போ இந்த சுகாவால் உனக்கு கஷ்டமாக போச்சுன்னு சொல்லுடி. நான் ஒத்துக்கிறேன். சரிடின்னு உன் காலில் விழறேன். எனக்கு ஒன்றும் ஈகோ மாதிரிலாம் கிடையாது, புரியுதா? என் பொண்டாட்டின்னு உரிமையாக விழுவேன். சொல்லு, என் மேலே என்ன தப்பு இருக்கு சொல்லுடி. இந்த புருஷன் மேலே சொல்லு. புருஷனே தப்பு தான் மாமா. நான் எங்கே போய் புருஷன் மேலே தனியாக செப்ரேட்டாக சொல்கிறது? இப்போ அப்படியே உங்களை இறுக்கி அணைக்கிறாரு. ஒரு கை
அந்த வால் மேலே இருக்குது. நீங்கள் வந்து நார்மலாக ஃப்ரீ ஹேண்டாக அப்படியே விட்டு தான் நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க. ஒரு கை மட்டும் வாலில் இருக்க அவருக்கு, ஒரு கை வந்து உங்களை இறுக்கி அணைக்குது. என்ன பண்ணுறீங்க? ஆமாண்டி, ஆமாம். எனக்கு இந்த அணைப்பாவது உங்ககிட்டேருந்து எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். அந்த அணைப்பை இருக்கும்போது தயவு செஞ்சு நீ வாய் திறந்து பேசாத ஒயன், பேசாத. என்னோடய பொண்டாட்டின்ற உரிமையில் நான் கட்டி பிடிச்சிக்கிறேன். நீ தயவு செஞ்சு பேசாத ஒயன். நீ பேசுறதை நினச்சாலே எனக்கு கடுப்பாகுது. உன்னை கட்டி பிடிக்கணும்னு எனக்கு தோண மாட்டேங்குது. தயவு செஞ்சு வாய மூடு. நீங்கள் அப்படியே வாய முடிக்கிறீங்க. அப்படியே உங்களை இறுக்கி அணைக்கிறாரு ஒரு கையால். இன்னொரு கை உங்களை ஒன்றுமே பண்ணல. அந்த கை வால் மேலே தான் இருக்குது. அந்த இறுக்கத்தில் தெரியுது, நான் நீடியாக ஃபீல் பண்ணுறேன்டி, எனக்கு வேணும், என்னை நீ கம்ஃபர்ட் பண்ணடி, நான் அழறேன், ஏன்டி இப்படி பண்ணுற, நீ ஏன்டி தவிக்க வைக்கிற அப்படின்னு சொல்லுது அந்த ஹக்கு. ஏன்னா அது வந்து ரொம்ப ரொம்ப அப்படியே நீடினா ரொம்ப தேவைப்படுது, என்னோடய பாடிக்கு தேவைப்படுது, ஃபிசிக்கல் டச்லாம் எல்லாம் வேணும் அப்படின்னு கிடையாது. லவ்வுக்கு எனக்கு ஒரு ஹீலாக வாடி, எனக்கு ஒரு பெயின் கில்லராக எனக்கு வாடி, ஏன்டி இப்படி என்னை அழ வைக்கிற அப்படின்ற ஒரு ஃபீல் உங்களுக்கு தெரியுது. பட் என்ன தான் இருந்தாலும் நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னு உனக்கு ஏன்டா தெரில அப்படின்ற மாதிரி உங்கள் மனசை குமுறுது. அந்த ஹக்கை கொடுக்கும்போது, அவர் அப்படி எடுத்துக்கும்போது உங்களுக்கு அப்படியே மனசில் அப்படியே பொங்கி வருது, தொண்டை வரைக்கும் வருது. கேட்டலாமா, ஏன்டா உனக்கு புரியலையா, நான் தான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு உனக்கு ஏன் புரியலன்னு உங்களுக்கு தோணுது. பட் நீயா புரிஞ்சுக்காத வரைக்கும் அது எத்தனை ஜென்மம் ஆனாலும் நான் சொல்லவே மாட்டேன்டா. என்ன வேணால் பண்ணிக்கோ, நீ எப்படி வேணாலும் பேசு, நீ கேட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் செம்ம உறுதியாக நீங்கள் அப்படியே இருந்துகிட்ருக்கீங்க. அவர் ஹக் பண்ணுறாரு, நீங்கள் பேக் ஹக் பண்ணல, அதை ஃபீல் பண்ணுறன்ற மாதிரி ஒரு ஃபேஸ் கூட நீங்கள் ரியாக்ஷன் காமிக்கல. அப்படியே ஒரு ஜட மாதிரி நின்றுட்டுருக்கீங்க. என்னடி உனக்கு ஒன்றுமே தோணலல்ல? உன் புருஷன் கட்டி அணைக்கிறேன், ஒரு சினுங்கள் இல்லை, சரி வேண்டான்ற ஒரு இது அதுவும் இல்லை. என்ன தான் ரியாக்ஷன் உனக்கு இருக்குது சொல்லு. அதான் மாமா, அதான் இப்படிலாம் பேசுகிறத கேட்டால் என்ன ஃபீல் இருக்கும்? இல்லை எனக்கு புரியல. நீங்கள் அப்போ எந்த உரிமையில் இந்த தாலி கட்டியிருக்கன்ற உரிமையில் கட்டி பிடிச்சிங்களா? இன்றைக்கி பாத்ரூமில் சொன்னீங்கல்ல, எந்த உரிமையிலன்னு கேட்டப்ப ஓயன். ஆனால் இப்போ கூட என் மனசை நீ புரிஞ்சுக்கலடி. ஆமாம் அம்மா, உங்கள் மனசை நான் புரிஞ்சுக்காத போயிட்டேன். விட்டுங்க, இந்த மாதிரி மனசை புரிஞ்சுக்க தெரியாதவகிட்டலாம் நீங்கள் ஏன் கொடுத்து நான் பண்ணிவிட்டு விட்டுருங்க. நீங்கள் ஃப்ரீயாக நல்லா ஜாலியாக இருங்க. எனக்கு ஒரு டிவோர்ஸை கொடுத்துட்டு நீங்கள் நல்லா நிம்மதியாக இருப்பேன். தப்பார்வையன் திரும்ப 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 அந்த டிவோர்ஸில் தாண்டி வந்து நிற்கிறேன். எனக்கு அப்படியே கத்தியை வச்சு அப்படியே எனக்கு கிழிச்ச மாதிரி இருக்குது நெஞ்சை. குத்தி 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 என்னோடய எதையுமே 10 ஓட்டை 5 ஓட்டை அப்படி இருக்குடி. எதுக்கு உன் வார்த்தையில் இவ்வளோ முள்ள வச்சிட்ருக்க? நானா மாமா? நான் நீ பேசுவாம்மா, நீ பேசுவ, நீ ஏன் பேச மாட்டேன்? இப்போ கூட என் வாய் துடிக்குது பேசலான்னு. இல்லை இவன்கிட்ட பேசாத, இவன்கிட்ட சொல்கிறதுக்கு என்ன இருக்குது அப்படிங்கிற மாமா. உரிமையாக என் மாமன் கட்டி பிடிக்கிறதுக்கு என்னால் முடியல. அப்போது உன் மடியில் வந்து உட்காந்தவளுக்கு இவ்வளோ நெருக்கமாக நீயா வந்து நின்றுட்டுருக்க, எதுக்கு என் கை ஒன்று தொடலைன்னு கொஞ்சம் கூட உன்னால் யோசிக்க முடியல மாமா. யோசிக்க முடியல உனக்கு. தானாக ஒரு பொண்ணா ஃபஸ்ட்டு இனிஷியேட் பண்ணவே மாட்டான். ஆனால் நான் உன்கிட்ட உன் மடியில் வந்து உட்காந்துட்டு சாப்பிட்டு மாமான்னு ஊட்டி விட்டேன். அதில் இருந்த அன்பு இப்போ இவ்வளோ நெருக்கமாக நீயா வந்து நின்று கூட ஏன் வரல அப்படின்னு உன் மரமண்ட மூளைக்கிட்ட போய் கேளு. அது பதில் சொல்லும். நான் எதுக்கு தவிக்கிறேன், எதுக்கு இப்படி நின்றுட்டுருக்கேன், இப்படி சில மாதிரி நின்றுட்டுருக்கேன்னு சொல்லுமாம்மா. என் ஃபீலிங்ஸ் சொல்லாது, என் ஃபீலிங்ஸ் இப்போது 0. உன்னை நினச்சா எனக்கு 0, உன்னை நினச்சா எனக்கு வெறுப்பு. என்னோட என் வாயில் வார்த்தை கூட குதிக்காது மாமா, குதிக்காது. உன்னை நினச்சா 0 பிளாங்க் மாமா, நீ பிளாங்கு. ஒன்று மாதிரி மரமண்ட மூளை ஒன்றும் இல்லாதவனை எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், உன்னை எதுக்கு லவ் பண்ண, உன்னை எதுக்கு தயவு செஞ்சு போமாம்மா அப்படின்னு சொல்லி வேகமாக தள்ளிவிட்டு வெளில போயிருப்பீங்க. அந்த கதவை சாத்திட்டு அவர் அப்படியே நீங்கள் கதவை சாத்தின வேகத்துக்கு அப்படியே வெளில வந்திருப்பார். நீங்கள் அப்படியே கேஷுவலாக போகிற மாதிரி இப்போ போகிறீங்க.
அப்படியே கண்ணிலலாம் அந்த டியர்ஸை வந்து அப்படியே நீங்கள் எதையுமே ஒன்றும் தெரியாத பிள்ளை மாதிரி அப்படியே லைட்டாக அப்படியே தொடச்சிட்டு அப்படியே போயிருப்பீங்க. அந்த லஞ்ச் பாக்ஸ் அப்படியே அங்கே தான் இருக்குது. அவர் அந்த லஞ்ச் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. வழக்கம் போல் தான் பிடிச்சது. ஆனால் வந்து அவங்க அம்மா ஸ்டைலில் செஞ்சுருக்கு. அப்போ இன்றைக்கி இவ செய்யலையா அப்படின்னு சொல்லி இன்றைக்கும் அவர் சாப்பிட்ல. அதாவது இன்றைக்கி இவன் செஞ்சுட்டு வந்திருந்தா சாப்பிட்ருப்பாரா என்னவோ தெரியல. பட் இன்றைக்கி அவர் சாப்பிட்ல. அந்த லஞ்ச் பாக்ஸை பார்க்குறாரு, கேபினை பார்க்குறாரு. இப்போது அவள் நின்றுட்டுருந்த, அதாவது நீங்கள் நின்றுட்டுருந்த அந்த இடத்தையே பார்த்துட்டு இந்த கதவை பார்த்துட்ருக்காரு. நீங்கள் வேகமாக போயிட்டு அந்த லிஃப்ட்டை தாண்டின உடனே அப்படியே பர்ஸ்டட் ஆகி கண்ணில் தண்ணி பொலப்பொலன்னு ஊற்றிக்கிட்டே இருக்குது. கண்ணை தொடச்சிக்கிட்டே வேகமாக காரில் ஏறுறீங்க. அவர் சிசிடிவி கேமராவில் அதுக்கப்புறம் பார்த்துருப்பாரு. எதுக்கு அழறா, எதுக்கு இவ்வளோ பேசிட்டு போகிறா அப்படின்ற மாதிரி கொஷின் மார்க் வந்து நிறைய விழுது அவர் மனசில். எதையுமே அவர் போய் உங்ககிட்ட கேட்கணுன்னு தோணலை. இருந்தாலும் ஆனால் இன்றைக்கி கேட்டே ஆகணும் அப்படின்னு நான் பண்ணிட்டேன். நான் என்ன முட்டாள், நான் என்ன மூளை இல்லாதவன், நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு கேட்கணுன்றது தான் அவர் மனசில் நினச்சிட்ருக்காரு. இப்போது அப்படி தான் நீங்கள் வீட்டுக்கு போகலான்னு ட்ரை பண்ணுவீங்க. ஆனால் போனால் ரொம்ப அழுவும். அத்தை கேட்பாங்க லஞ்ச் பாக்ஸ் எங்கே, திரும்ப அவங்களுக்கு பதில் சொல்லணுன்றதுக்காக இன்றைக்கி அந்த பார்க்குக்கு போகிறீங்க. அதே ஸ்டோன் பெஞ்சு அங்கே நின்றுட்டு ஜிமின் போன அந்த இடத்தையே பார்த்துட்ருக்கீங்க. அந்த ஸ்டோன் பெஞ்ச் ஜிமின் பக்கத்தில் உட்காந்துட்டு இருந்த அந்த இடத்தையே பார்த்துட்ருக்கீங்க. கையில் லஞ்ச் பாக்ஸ் இல்லை, லஞ்ச் இல்லை, அந்த இடத்த பார்க்குறீங்க. ஏன்னா லஞ்ச் பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்திருந்தால் உங்கள் பக்கத்தில் எப்படி வச்சுருப்பீங்கள்ல, அது எல்லாத்தையும் அப்படியே பார்த்துட்டு அப்படியே உட்காந்துட்டு அப்படியே கை கட்டிட்டு எதையோ யோசிக்கிறேன். ஆனால் நான் இங்கே நடக்கிறது எனக்கு எதுவுமே தெரியாதுன்ற மாதிரி உட்காந்துட்ருப்பீங்க. பக்கத்தில் ஒரு ஜீவன் வந்து உட்காருது. வந்துட்டியா, எங்கே வராதே விட்டுருவேன்னு நினச்சேன் ஜிம்மன். ஏன்டி எனக்கு தேனியான்னு? ஆமாம். ஏன்டா என்கிட்ட லவ் சொல்லலை நீ? ஃபீல் பண்ணுறேன். கல்யாணம் ஆகிடுச்சி, எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சி, நான் ஒருத்தனை லவ் பண்ணுறேன். அதுக்கப்புறமா என்னை ஒருத்தன் லவ் பண்ணியிருக்கான். அவன் என்கிட்ட லவ்வை சொல்லவே இல்லை அப்படின்னு தெரிஞ்சு அவனை திட்டேன். மனசு வலிச்சுது. சரி சாரி கேட்போன்னு ஒரு நாள் நினச்சேன். ஆனால் இன்றைக்கி ஏன் தெரியுமா ஜிம்மன் இங்கே வந்து உட்காந்துருக்கேன்? ஏன் ஜிம்மன் சொல்லுடி, ஏதோ ரொம்ப உடஞ்ச மாதிரி இருக்க, சொல்லு. ஆமாம் ஜிம்மன், என் புருஷன் கூட நான் சந்தோஷமாக வாழலை. எனக்கு கொஞ்சம் ஈகம். அந்த மனுஷனா என் புருஷனே என்கிட்ட வந்து என்னடி பிரச்சனை, என்ன அவன் ஏதோ வந்துட்ட, நீ நினைக்கிற மாதிரி என் மாமா இல்லை ஜிம்மன், என் மாமா இல்லை. நீ என்ன லவ் பண்ணன்னு சொன்ன பார்த்தியா, நீ லவ் பண்ணன்னு சொன்ன காரணத்தால் அந்த மனுஷன் லவ்வெல்லாம் மறந்துட்டு அப்படியே விட்டுட்டு நான் சந்தோஷமாக இருப்பேன், நான் ஒன்றை தான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிட்டு வந்துட்டான் போல். இப்போ நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டதும் உன் கூட ஏதோ அப்படின்ற மாதிரி என்னை மறந்துட்டு, அதாவது ஒன்றை மறந்துட்டு அவன் கூட வாழறேன்னு நான் ஒரு வார்த்தை சொல்லணுன்றாங்க. நான் தான் அவனை லவ்வே பண்ணலையே ஜிம்மன், நான் எப்படி அந்த வார்த்தை சொல்லுவேன்? சொல்லு, நீ சொல்லு ஜிம்மன், சொல்ல, நீ நியாயம் சொல்ல. என்னடி நடந்துச்சு, பைத்தியம் மாதிரி பேசிகிட்ருக்க? ஜிம்மன், நான் உன்கிட்ட ஒரு ஃப்ரெண்ட்லியாக ரெக்வஸ்ட் கேட்குறேன். இல்லை முன்னாடி நீ லவ் பண்ண பொண்ணு இப்போது நான் அப்படி ஒரு ரெக்வஸ்ட் கேட்குறேன்னு கூட எடுத்துக்கோ. இந்த டீ போட்டு மட்டும் பேசாத ஜிம்மன். என் புருஷன் என் ஷுகாவுக்கு மட்டும்தான் ஜிம்மன் அதுக்கு உரிமை இருக்குது. ஏதோ உனக்கும் சண்டை நடந்திருக்குன்னு தெரிஞ்சுது. ஆனால் அப்போ கூட உன் புருஷனை விட்டு கொடுக்காத. ஷுகாவும் மாமன் இல்லடி. நான் இதுக்கு தான் ரெக்வஸ்ட் பண்ணேன் ஜிம்மன். உன்னை நான் ஃப்ரெண்டாக பார்த்துட்டேன். உரிமையில் திட்ட கூட மனசு வரல. என்னே மனசுலாம் வலிக்குது, பாரமாக இருக்குது. நீ வர ஏதோ பேசாத ஜிம்மன். சரிடி, அப்புறம் எதுக்கு இங்கே வந்து நின்றுருக்க? இங்கே எதுக்கு இங்கே வந்து? தெரியல ஜிம்மன், தெரியல. உங்ககிட்ட உன்னை பார்த்து நான் கேட்கணும்னு நினச்சதே அதான். நீ இன்னும் பதில் சொல்லலை என்கிட்ட. நீ ஏன் லவ் சொல்லலை? என்னடி, என்ன? நான் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்ல ஜிம்மன். ஏன் சொல்லலை? வெயிட் பண்ணேன் உன்கிட்ட சொல்லணும்னு வெயிட் பண்ணேன். என்னால் சொல்ல முடியல. மனசுக்குள்ளால இருந்ததை வார்த்தையாக உன்கிட்ட வந்து அவ்வளோ லென்த்தியாக எனக்கு
பேச வரல அப்போது ஃப்ளூயண்ட்டெல்லாம். உன்னை பார்த்தாலே அப்படியே கூஸ் பம்ப்ஸ் ஆகும், அப்படியே பட்டர்ஃப்ளைஸ், அப்படி தெரில எங்கெங்கோ பெல் அடிக்கிற மாதிரிலாம் இருக்கும். நீ அன்றைக்கி சொல்லியிருந்தா அது அன்னையோட முடிஞ்சிருக்கும் ஜிம்மன், முடிஞ்சிருக்கும். ஆனால் நீ சொல்லாத ஒரு வார்த்தையில் இன்னும் என் வாழ்க்கையே இப்போ போன மாதிரி இருக்குது. நான் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். நான் ஜிம்னை நான் லவ் பண்ணல, மறந்துடுறேன், உன் கூட வாழறேன்னு என் புருஷக்கிட்ட போய் சொல்லவே மாட்டேன். ஜென்மத்துக்கு சொல்ல மாட்டேன் ஜிம்மன், சொல்ல மாட்டேன். அவர் ஒரு வார்த்தை என்கிட்ட கேட்கவே இல்லை இப்போ வரைக்கும், தெரியுமா? நான் உன்னை லவ் பண்ணிகிட்ருக்கேன், இதுவும் 2 நாளாக உங்ககிட்ட வந்து பேசிகிட்டு இருந்ததும், உனக்கு சாப்பாடு கொடுத்துட்டு இருந்ததும் அவர் என்னமா நினச்சாருன்னு தெரில. அப்போதுலேருந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நினச்சிட்டு நான் உன்னை மறந்துட்டேன்னு சொன்னால் போதும், நான் அதுக்காக வெயிட் பண்ணுறேன். என்கிட்ட கெஞ்சுறேன் என் புருஷன். நான் எப்படி ஒத்துப்பேன்? நான் எப்படி சொல்லுவேன்? சொல்லு ஜிம்மன். இப்போ இதுதான் பிரச்சனையாடி. நான் இல்லை ஜிம்மன், நீ போய் என் புருஷன்கிட்ட சொல்லி தான் என்ன ப்ரூவ் பண்ணி தான். அப்படிலாம் எனக்கு ஒரு வாழ்க்கை வேண்டவே வேணாம் ஜிம்மன். என் புருஷன்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணாததை என் புருஷன்கிட்ட ஃப்ரீயாக பேசாத உன்கிட்ட ஏன் பேசுகிறேன் தெரியுதா? என் புருஷன்கிட்ட நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். நான் உரிமையில், ஆனால் உன்கிட்ட உரிமையில் இல்லை. இது எல்லாம் உரிமை இல்லாத ஒரு மனுஷங்கிட்ட. ஓ, அந்தளவுக்கு என்ன? ஆமாம் ஜிம்மன், நீ தப்பு பண்ணிட்ட. இந்த தப்புக்கு நீ தான் ரெக்ரெட் பண்ணணும், புரியுதா? நீ உன் லைஃப்பில் நீ ஒரு விஷயத்தை மிஸ் பண்ணிட்ட. அது நான்றதுக்காக சொல்லலை. எனக்கு அதில் உரிமை இல்லை. உனக்கு லவ் பண்ணுறதுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. அதை அக்செப்ட் பண்ணுறதுக்கு என்கிட்ட உரிமை இருக்குது. அதெல்லாம் கடந்து வந்துட்டோம். இப்போ இது என்னோடய லைஃப், உன் லைஃப் முடிஞ்சிச்சு ஜிம்மன். சரிடி, தயவு செஞ்சு நீ இனிமேல் இந்த பார்க்குக்கு வராதண்ணே. நானாக வந்து ஏமாந்துட்டு கூட போயிடுறேன்டி. நீ இனிமேல் வராத. தற்செயலாக ஒரு நாள் பார்த்துட்டு அதுக்கப்புறத்துலேருந்து தினம் இங்கே தாண்டி வரேன், தினம் இங்கே தான் வரேன் அப்படின்னு சொல்லி உங்களை பார்த்துக்கிட்டே கண்ணில் டியர்ஸோட அவர் ததும்ப கண்ணில் தண்ணி வந்துகிட்டே இருக்குது. அதை அவர் வைப் பண்ணவே இல்லை. உங்களை பார்த்துக்கிட்டே போகிறாரு. அவரை நீங்கள் அப்படியே கண் சிமிட்டாமல் பார்த்துட்டே இருக்கீங்க. அப்படியே ஆப்போசிட்டில் ஜிம்மனுக்கு தோணும், தயவு செஞ்சு என்னை பார்க்காடி, திரும்ப நீ பார்த்துட்டே இருக்கிறது எனக்கு வலிக்குது. அந்த கண்ணில் என் மேலே லவ்வே இல்லைன்னு சொல்லுதுடி. ஆமாம் ஜிம்மன், என் கண்ணில் உனக்கான லவ் ஒன்று கூட கிடையாது, 0 தான். அப்படின்றத நீ புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் ஒன்று பார்த்துக்கிட்டே இருக்கேன். அப்படியே போயிடு ஜிம்மன். திரும்ப உனக்கு நான் வலி கொடுக்கணும்னு நான் நினைக்கல. அதுக்காக தான் இன்றைக்கி நான் இந்த ஸ்டோன் பெஞ்சில் வந்து உட்காந்தேன் அப்படின்னு உங்கள் மனசு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லுது. 2 பேருமே வாய் வார்த்தையாக பேசிக்கலையே தவிர, ஆனால் நான் உன்னை இனிமேவும் இல்லை, இதுக்கு முன்னாடியும் நான் உன்னை லவ் பண்ணவே இல்லை அப்படின்றத ஸ்ட்ராங்காக உங்கள் கண் பாஷை சொல்லுது. அவருக்குமே புரிஞ்சிச்சு. என்னோடய மனசு ஃபுல்லாக என் கண்ணில் அவ்வளவும் சுகாக்கான லவ்வும் மட்டும்தான் இருக்குது, உனக்கான அது எதுவுமே கிடையாது, அதை நீ ஸ்ட்ராங்காக புரிஞ்சிக்க அப்படின்ற மாதிரி அவருக்குமே ஒரு ஸ்பார்க் தெரிஞ்சிருக்கும். பார்த்துக்கிட்டே அவ்வளோ டியர்ஸோட அப்படியே விலகி போகிறாரு. நீங்கள் அந்த ஸ்டோன் பெஞ்சிலே உட்காந்துட்டு ரொம்ப 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 சுகாக்காக யோசிச்சு அன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 9-9:30 அந்த மாதிரி ஒரு டைம் இருக்கும். அப்போ தான் வீட்டுக்கே போகிறீங்க. சுகா உங்களுக்காக வெளியிலே வெயிட் பண்ணுறாரு. உங்கள் அத்தைக்கே தெரிஞ்சு போச்சு, ஏதோ இதுங்களுக்குள்ளே ஏதோ சண்டை நடந்துட்டுருக்கு, நம்ம நடுவில் இருந்த நந்தி மாதிரி இருக்கக்கூடாது, அதுங்களாகவே பேசி தீர்த்துக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி அவங்க அன்றைக்கி நேரமாகவே ரூமில் போய் படுத்துருப்பாங்க. நீங்கள் அப்படியே வரீங்க, சுகாவை பார்க்குறீங்க. உன்னை பார்க்கவே இல்லை, நீ ஒரு மனுஷன், நீங்கள் இங்கே இல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி கிராஸ் பண்ணி நீங்கள் போகிறீங்க. நில்லுடின்னு நீங்கள் எதுவுமே காதில் வாங்கலை, நீங்கள் மட்டும் போகிறீங்க உங்கள் ரூமுக்கு. நில்லுடின்னு சொன்னேன். உனக்கு எவ்வளோ குழுப்படி? மணி என்ன ஆகுது? என்ன ஆகுதுன்னு கேட்ட வாய் திறந்து பேசுவேன். என்னம்மா பிரச்சனை உங்களுக்கு? இல்லை எனக்கு புரியல, உங்களுக்கு என்ன பிரச்சனை? பிரச்சனையோடி? என்ன பிரச்சனை கேட்குறேன், வா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி உங்களை தரன்னு அப்படியே கையை அப்படியே இழுத்துட்டு வேகமாக போகிறாரு. நீங்கள் தெரியும் நீ இப்படி தான் இழுத்துட்டு போ, என்ன தான் பண்ணுறேன்னு பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி மனசில் நினச்சிட்டு
உங்கள் முகத்தில் ஒரே ஒரு ஃபீலிங்ஸ் கூட கிடையாது. வலிக்குது இல்லை இப்படி இழுத்துட்டு போகாத அப்படின்ற ஒரு ரியாக்ஷன் கூட கிடையாது. போகிறீங்க. சொல்லுங்கள் மாமா. நீங்கள் அதை கூலாக கேட்குறது அவருக்கு இன்னுமே கடுப்பாகுது. என்னடி எங்கே போனேன், இவ்வளோ நேரம் என்ன பண்ண? இல்லை மாமா, நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்கள்ல ஜிமின்னு ஒரு வார்த்தை, அது சொல்லுங்களேன். ஆமாம் மாமா அப்படின்னு சொல்கிறேன் நான். குழுப்பாடி குழுப்பான்னு கேட்குறேன். திமிர் எடுத்து போய் தெரியாத பையன். எனக்கு இன்னும் ஹாட் ஆகுது திடீர்னு சொல்கிறேன். ஒரு வார்த்தையை சொல்லி தொலைச்சேன்னா என் லைஃப் அவன் கூட அப்படியே கடந்து கூப்பிட்டு போகணுன்னு எவ்வளோ ஆசையாக கேட்டேன் இல்லடி. அதுக்கு ஒரு வார்த்தை பதில் சொன்னியாடி நீ. ஆமாம், உனக்கு நான் எல்லா வார்த்தையாகவும் உன்கிட்ட சொல்லிட்டு தான் வந்தேன். அதை நீ இன்னும் புரிஞ்சுக்கலன்னு வச்சுக்கேன். நான் தான் சொன்னேனே, உனக்கான வார்த்தை என் வாயில் குதிக்கவே குதிக்காது. நான் இப்போ வரைக்கும் கூட யோசிச்சு வச்சிருந்தேன், அதை அப்படியே முழுங்கிடுறேன். தயவு செஞ்சு நீ என்னை மறந்துடு. டிவர்ஸ் இப்போவே உனக்கு கொடுக்கணுன்னு டைம் பீரியட் முடிஞ்சிருந்தேன்னு வச்சுக்கேன், 1 வருஷம் டக்குன்னு கொடுத்துட்டு அப்படியே வெளில போயிருப்பேன் மாமா. அப்படியே போயிருப்பேன். நீ அப்படி பண்ணுற, என்னை பேச வைக்காத மாமா, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே திரும்ப கிராஸ் ஆவீங்களா? உங்களை திரும்ப அப்படியே இழுத்து நிற்க வச்சு வாலில் பின் பண்ணி உங்கள் கிட்ட வந்து ரொம்ப ஃபோர்ஸாகவே உங்ககிட்ட வந்து கிஸ் பண்ணுறாரு. விட்டுங்க மாமா, உங்களுக்கு அந்த உரிமையே கிடையாது. என்ன பண்ணுறீங்க? யார் இல்லைன்னு சொன்னேன்? உன் கூட வாழணுன்னு, உன் கூட லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணணுன்னு எவ்வளோ கனவோட எவ்வளோ இதோட உன்கிட்ட கேட்குறேன். என்னடி என்ன நினச்சிட்ருக்க? இதோ பாரு மாமா, உன்கிட்ட அவ்வளோ வலியோட உன்கிட்ட வார்த்தையை நான் விட்டுட்டு வந்திருக்கேன். அந்த வார்த்தையில் உள்ள என்ன இருந்தது அப்படின்னு சொல்லி யோசிச்சனாலே உனக்கு ஆன்சர் கிடச்சிருக்கும். ஆனால் நான் என்ன சொன்னேன்னு கூட நீ காதில் வாங்கலை அப்படின்னா என்ன நான் உனக்கு பொண்டாட்டி? சொல்லு. நீ சொல்கிறல்ல புருஷன்னு, என்ன நீ எனக்கு புருஷன்? சொல்லு. என்ன தாண்டி சொல்லி தொலைச்சா? எனக்கு ஒன்றுமே புரியல. தயவு செஞ்சு சொல்லு. எனக்கு இன்னையோட சார்ட் அவுட் பண்ணணும்னு இருக்குது. சும்மா அதை இழுத்துட்டு ஜவ்வு மாதிரி என்ன படுத்தாத வையன், படுத்தாத. என்னங்க நான் உங்களை படுத்துகிறேண்ணா? நான் படுத்துகிறேண்ணா? நல்ல நியாயங்க, நான் உங்களை படுத்துகிறேன்னு. நீங்கள் இப்போ என்ன எந்த உரிமையில் மொத்தம் கொடுக்குறீங்க சொல்லுங்கள்? எப்போண்டாட்டின்ற உரிமை. இதுவே எனக்கு இந்த உனக்கு இந்த கழுத்தில் இந்த தாலியை கட்டுற வரைக்கும் அந்த உரிமை இல்லடி. இல்லை, எப்போ கட்டணும் அந்த உரிமை எனக்கு வந்துச்சு. ஆனால் நான் எடுத்துக்கல. நீ ஏன் என்கிட்ட நானாக உங்ககிட்ட இனிஷியேட் பண்ணும்போது கூட நீங்கள் தான் என்னை தட்டி விட்டீங்களே மாமா. நீங்கள் வந்து இப்போ ஏன் அதாண்டி நானும் கேட்குறேன். இப்போ நானாக வரேன், மறந்துட்டேன்னு ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லி தொலைனேன். அதுலேயும் உங்களுக்கு புரியலையா மாமா? நானாக வந்து இனிஷியேட் பண்ணும்போது என் மனசில் என் முகத்தில் எல்லாமே சந்தோஷம் இருந்துச்சு. இப்போ நீங்களாக வந்து இனிஷியேட் பண்ணும்போது ஒரு வார்த்தை கேட்குறீங்களே, அந்த வார்த்தை எப்படி அவன் வாயில் வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? என்னடி சொல்கிறேன்? என்ன நீ ஜிம்மில் லவ் பண்ணலை, அதை தானே நான் இனிமேல் பண்ணலை, இனிமேல் மறந்துடுறேன். அப்போ ஜிம்மில் நான் லவ் பண்ணேன்னா உன் மடியில் எப்போ வந்து உட்காருவேன்? பதில் சொல்லு. உன் கையால் உன்கிட்ட எப்படி நான் அந்த கழுத்தை நீட்டி தாலி வாங்கிப்பேன்? சொல்லுடா, பதில் சொல்லுடா சுகர் மாமா. சொல்லு. மாமன் தானே, சொல்லு. புருஷா சொல்லு. என்னடி பேசுகிறேன்? நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லுடா மாமா, சொல்லு. என்னடி? ஆமாம் எனக்கு அவ்வளோ வெறி ஆகுது, அவ்வளோ வெறுப்பாகுது உன் மேலே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு திரும்ப நீங்கள் ரெஃப்ரெஷ் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. பாத்ரூமை கதவை லாக் பண்ணிட்டீங்க. ஏய், கதவை தர ஒய்யன் கதவை தர. பாரு மாமா, உன்கிட்ட நான் சொல்லிட்டேன். அதிலிருந்து கூட உன்னால் என்னுடைய மனசு எதையும் உன்னால் எடுக்க முடியலன்னா நீ எனக்கு எதுவாகவும் வேணாம், எந்த மயிர் டாஷாகவும் வேணாம், தயவு செஞ்சு போயிடுமா. எனக்கு அப்படியே வெறியாகுது. அப்படி ஏதாவது நான் பண்ணிக்கலாமான் இருக்கு. நான் இன்னும் பேசிகிட்டே இருந்தேன், ஏதாவது ஆகி நான் ஏதாவது பண்ணிப்போம் போல். அப்படி ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்துகிட்ருக்கேன். தயவு செஞ்சு விடு அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு இப்போது நீங்கள் வெளில வரீங்க.
அதாவது ஒரு டவலோட வரீங்க. என்னடி என்ன? கையை விடுங்கம்மா, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன், அப்புறமா பேசலாம். எதுவாக இருந்தாலும் இப்போ பேசி முடிச்சுட்டு அப்புறமா நீ எங்கே வேணாலும் போடி, ஒன்று அவுத்து பார்த்த மாட்டேன், புரியுதா? உன் உரிமை இல்லாமல் உன்னுடைய அப்படின்ற ஒரு வார்த்தை இல்லாமல் எதுவும் பண்ண மாட்டேன்டி. அப்படி ஒன்றும் கேவலமானவன் கிடையாதுண்ணா உன் மாமன். எந்த உரிமையில் என் மாமனா நீங்கள் மாறிட்டீங்க? ஒய்யன் என்னை நீ படுத்துற. நீங்கள் தாங்க என்னை படுத்துறீங்க. இனிமேல் எனக்கு உங்ககிட்ட மாமான்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. தயவு செஞ்சு தூரம் போங்க. என்னடி பேசுகிற? என்ன தாண்டி பிரச்சனை உனக்கு? எனக்கு இதுக்கு மேலே பொறுக்கவும் முடியல. நான் மரமாண்டேன், ஏதோவாகவே இருந்துட்டு போகிறேன். சொல்லு தயவு செஞ்சு, என்ன சொல்லு. நான் ஜிம்மினை லவ் பண்ணுறேன், நீ பாத்தியா அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க? அப்படியே அவரை சட்டையை பிடிச்சி உலுக்கி கேட்டிருப்பீங்க. அவர் அப்படியே உங்களை பார்த்துட்டே இருக்காரு. என்னடி சொல்கிற? ஆமாண்டா, நான் ஜிம்மினை லவ் பண்ணுறேன், நீ பாத்தியா? இங்கே ஏதோ நான் பேர் ஏதோ பச்சை குத்திருக்கேண்ணா பாரு அப்படின்னு சொல்லி அந்த துண்டு கொஞ்சம் கீழே இறக்கி காமிக்கிறீங்க உங்கள் செஸ் பார்ட்டை. பாரு ஜிம்மினோட பேர் ஏதாவது பச்சை குத்திருக்கேனா என்ன? இல்லை நான் என் வாயால் தான் நான் ஜிம்மினை லவ் பண்ணுறேன்டான்னு ஏதாவது சொல்லிட்டேனா? இல்லையா? இல்லை ஏதாவது நான் நோட்டு டைரி இது ஈர வெங்காயம் ஏதாவது நான் எழுதி வச்சுருந்தேண்ணா? சொல்லுடா சுகா மாமா சொல்லு, மாமான்னு கூப்பிட்றேன் சொல்லு, புருஷா சொல்லு. அப்புறம் எப்படி அவன் சொன்னான்? அவன் சொன்னானா? அவன் சட்டையை பிடிச்சி அப்பயே கேட்க வேண்டியதுனடா, என் பொண்டாட்டி உன்னை லவ் பண்ணுறேன்னு சொன்னாடான்னு. அப்புறம் எப்படிடி அங்கே பெஞ்சில் உட்காந்து 2 பேரும் அதை தாண்டா நீ முன்னாடியே கேட்டிருக்கணும். எப்படி அவன் அவன்கிட்ட வந்து பேசுகிறான்? ஏன்டி அவன்கிட்ட பேசினேன்னு ஒரு வார்த்தை என்கிட்ட கேட்டிருந்தா இன்றைக்கி இங்கே வந்து நின்று இருக்கவே மாட்டோம். என்னோடய லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவர்கிட்ட பேசவே விரும்பல. போய் ட்ரெஸ் மாற்ற போயிட்டீங்க. அவர் எங்கேயாவது நின்றுட்டுருக்காரு. நீங்கள் எப்போ ட்ரெஸ் மாற்றிட்டு வருவீங்கன்னு வெயிட் பண்ணுறாரு. உங்கள் கையை பிடிச்சி இழுக்கிறாரு. என்னன்னு கேட்குறேன். என்னன்னு சொல்லிட்டு போயிடுறி. ஏதோ என் மேலே தப்பு இருக்குன்னு தெரியுது, என்னன்னு தெரியல, தயவு செஞ்சு சொல்லிட்டு போயிடுறி. இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் பெட்டில் உட்காந்துக்கிட்டீங்க. அவர் அப்படியே உங்கள் முன்னாடி நெல் டவுன் பண்ணுறாரு. எந்திரி மேலே. இல்லடி சொல்லு, என்ன ஆச்சுன்னு தயவு செஞ்சு சொல்லு. நான் அவனை லவ் பண்ணுறேன்னு ஏதாவது உன்கிட்ட நான் சொன்னேனா? இல்லை அவன் சொன்னானா? அவன் என்னை லவ் பண்ணியிருக்கான் போல் காலேஜ் டேஸில். எனக்கு தெரியாது. நான் பார்க்கில் நான் மாட்டேன், நீ சாப்பாடு வாங்க மாட்டேன்ற, சாப்பிட மாட்டேன்னு என்னை துரத்தி விட்டு தான் பார்க்கில் போய் உட்காந்துருந்தேன். அவன் என்னை பார்த்துட்டு தரிச்செல்லாம் பேசினான். ஃப்ரெண்ட்லியாக 2 நாள் பேசினேன். உன்னோட சாப்பாடு அவன் தான் சாப்பிட்டான். நீ சொன்னதுக்கப்புறம் தான் தெரியும் அவன் என்னை லவ் பண்ணியிருக்கான்னு. அடுத்த நாள் கேட்கும்போது தான் அம்மா நான் அவனை லவ் பண்ணேன்னு எல்லாத்தையும் உண்மையை ஒத்துக்கிட்டான். அதுக்கப்புறம் ஒரு நாள் கூட உனக்குன்னு எடுத்துகிட்டு வந்த சாப்பாடு அவனுக்கு நான் கொடுக்கவே இல்லை. ஏன்னு கேளேன். ஏன்டி உனக்குன்னு எடுத்துகிட்டு வந்த சாப்பாடு உனக்காக மட்டும்தான் இருக்கணும். நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், உனக்கானவளா உனக்கு மட்டும்தான் இருக்கணும். அவனுக்கு அதை நான் அட்வான்டேஜாக கொடுத்துடக்கூடாதுன்னு நினச்சேன். உனக்கு எடுத்துகிட்டு வந்த சாப்பாடா அவன் சாப்பிட்டப்போ உன் கையால் கட்டிக்கிட்ட தாலி என் கழுத்தில் இருக்கு. நீ என்னை எடுத்துக்காதப்போ நான் அங்கே அவன் பக்கத்தில் உட்காந்துருக்கேன். அவன் என்ன லவ் பண்ணுறான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் உட்காந்துருக்கேன். அப்படின்றப்போ அந்த சாப்பாடை நான் கொடுத்தேன் அப்படின்னா என்ன அவனுக்கு கொடு அப்படியே அவங்க வாயை பார்த்துறாரு. நீங்கள் அப்படியே அவரோட காலரை பிடிச்சிட்டு அந்த காலருக்குள்ளார உங்கள் முகத்தை உங்கள் ஃபோர்ஹெட் அங்கே இருக்குது புதைச்சிட்டு நீங்கள் அழறீங்க. அவருக்கு செம்ம ஃபீலு. கண்ணில் டியர்ஸ் அப்படியே பொத்துன்னு விழுது. தாங்கவே முடியல. நீங்கள் இவ்வளோ சொன்னதுக்கப்புறம் இப்படி கஷ்டப்படுத்திட்டானே அப்படின்னு சொல்லி அவரால் தாங்கிக்கவே முடியல. சரிடி என்னை மன்னிச்சிருடின்னு அப்படின்னு சொல்லி அவர் உங்ககிட்ட உங்களோட கையை பிடிச்சி செம்மையாக அழறாரு. என்னை மன்னிப்பியாடின்ட்டு. இல்லவே இல்லை மாமா. ஒயன் எனக்கு நீ மன்னிப்பு கொடுத்தே ஆகணும்டி. ரொம்ப என்ன நீங்கள் ரொம்ப வெயிட் பண்ணீங்க. என்னை அவ்வளோ ஹர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன வெயிட் பண்ணி போனியோ சொல்லுங்கள். என்னை மன்னிச்சிரு ஒய்யன். உன் மாமன் உன்னை தவிர என் வாழ்க்கையில்
நினைக்கவே இல்லைடி. நீ லவ் பண்ணுறது தெரிஞ்சதும் சரி, எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கட்டும்னு நினச்சி வந்தேன்டி. உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்கன்னு சொன்னோடனே ஒன்றை வற்புறுத்தி பண்ணி வைக்க போகிறாங்கன்னு நினச்சிட்டேன்டி. நீ வாலண்டியராக என்கிட்ட வந்துட்ட, உட்கார்ற, பண்ணுறதெல்லாம் பார்த்து எனக்கு பிடிச்சிருந்தது. சேம் டைம் அவனை லவ் பண்ணுறான் சொல்ல விரும்பலடி. மாமா இங்கே பாரு மாமா. சொல்லிட்டேன், சொல். இப்போ கேட்குறல்ல இந்த வார்த்தையை, ஏண்டா முன்னாடியே கேட்க தோணல உனக்கு? கிட்டத்தட்ட 1.5 மாதம் ஆச்சு. 1 மாதம் ஆச்சு எனக்கு கல்யாணம் ஆகி அப்படின்னு சொல்லி உங்களோட தாலியை எடுத்து காமிக்கிறீங்க. அவர் இப்போது உங்கள் தாலியை 2 கையாலையும் அப்படியே பிடிச்சிக்கிட்டு அந்த தாலியில் அவரோட ஃபோரடை வச்சு அப்படியே அழுன்னு சொல்லிட்டு செம்மையாக அழறாரு. நீங்கள் அவருடைய தலையை பிடிச்சி வச்சுட்டு நீ அழு நீலாம் டிசர்வ் தான் மாமா, நீ டிசர்வ் தான். என்னை இவ்வளோ நாள் அழ வச்சு இவ்வளோ நாள் என்னால் இப்போ கூட யோசித்து பார்க்கவே முடியல. அந்த டேஸ்லாம் எனக்கு அவ்வளோ நரகம் மாதிரி இருந்தது தெரியுமா மாமா உனக்கு? மன்னிச்சிரு ஓயன், ப்ளீஸ் ஓயன். என் சைடில் உன் சைட்லேருந்து யோசிக்கிறதுக்கு என்ன இருக்குது மாமா? என்ன இருக்குது சொல்லு ஓயன், ப்ளீஸ் டே. என்னால் இதெல்லாம் ஏற்றுக்கவே முடியல ஓயன், ப்ளீஸ் ஓயன். உன்னை இவ்வளோ ஹர்ட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கும் போது எனக்கு வலிக்குது ஓயன், ப்ளீஸ் டி. என்னை மன்னிப்பியாடி அப்படின்னு சொல்லி அப்படியே காலில் விழுந்திருப்பாரு. மாமா என்ன பண்ணுறேன்? மன்னிச்சிரு ப்ளீஸ் டி. பொம்பளை அப்படிலாம் இல்லைடி. என் பொண்டாட்டியை இவ்வளோ ஹர்ட் பண்ணியிருக்கேன், என் பொண்டாட்டியை என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி காலை பிடிச்சிருப்பாரு. நீங்கள் எந்திரிச்சு டக்குன்னு அவரை தூக்கி விட்டுருப்பீங்க. இப்போது நீங்களும் அவரும் அப்படியே நீங்கள் அவரோட ஷோல்டர்லேயும் அவர் உங்கள் தலைமலையும் அப்படியே சாய்ச்ச மாதிரி 2 பேரும் உட்காந்துருக்கீங்க. கவுச்சில் உட்காந்துட்டு ஓயன் சொல்லுங்கம்மா. மடியில் படுத்துக்கு வாடி. இல்லைம்மா, நான் தான் ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ணுறேன். நான் தான் நல்லா தூங்கணும். இதில் நீ பெட்டில் வர படுத்துக்கிட்ட, நான் கவுச்சில். சாரிடி. என்ன சாரி வெங்காயம்? எல்லாத்தையும் தூக்கிட்டு போய் குப்பையில் போடு. எனக்கு எதுவும் தேவையில்ல உன்னோட ஈர வெங்காயம்லாம். எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டு படுப்பீங்களா? எங்கடி போகிற? எனக்கு தூக்கம் வருது போங்க அப்படி. எங்கே? மாமா தயவு செஞ்சு தள்ளுங்க, என் மடியில் யாரும் படுத்துக்கோடி. சரி உட்காருங்க, நான் படுத்துக்கிறேன், எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு சொல்லி நீங்கள் அவரோட மடியில் படுத்துப்பீங்க. அவர் அப்படியே உங்களுக்கு தலையை கோதி விட்ட மாதிரி அப்படியே உங்களை பார்த்துக்கிட்டே இருக்காரு, ரசிச்சுக்கிட்டே இருக்காரு. நீங்கள் நல்ல தூக்கம், நல்ல ஆழ்ந்த நித்திரையில் இருக்கீங்க. இப்போது அவர் உங்களை பார்த்துக்கிட்டே அப்படியே உங்களை அழகாக நேராக படுக்க வச்சு இப்போ உங்களை அப்படியே இறுக்கி அணைச்ச மாதிரி கட்டி பிடிச்சிட்டு தூங்குறாரு. மன்னிச்சரி ஓயன், உன்னை இவ்வளோ ஹர்ட் பண்ணியிருக்கேன்னு எனக்கே தெரில. இந்த மரமண்டைக்கு சின்ன வயசுலேருந்து இப்படி தாண்டி. மன்னிச்சிரு என்ன. உன் புருஷன் கொஞ்சம் அப்படி தான் லைட்டாக மரக்கைண்டாக மாதிரி இருப்பேன். அப்புறம் நீ எனக்கு ஏதாவது ஹிண்ட் எடுத்து கொடுத்துட்டு வச்சுக்க, அப்படியே பிக்கப் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன், புரியுதா? அப்படின்னு நீங்கள் தூங்கிட்டுருக்கீங்க, உங்ககிட்ட கதை பேசிகிட்டு இருக்காரு. அப்படி தான் உங்களுக்கும் அவருக்கும் நாட்கள் நகர்ந்துக்கிட்டே போகுது. அப்படி தான் ஒரு நாள் ஊட்டி விட்றி, இதோ பாருங்கள் உங்களுக்கு பரிமாறனா அவ்வளோதான். இந்த ஊட்டி விட்ற வெங்காயம்லாம் என்கிட்ட பேசாதீங்க. என்னடி அன்றைக்கெலாம் மடியில் உட்காந்துட்டு ஊட்டி விட்ட, அது அப்போது நீங்கள் ஸ்டார்டிங்லேயே அதை ஃப்ளோவில் கொண்டு போயிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்நேரம் நான் கன்சீவ் ஆகிட்டு உங்கள் முன்னாடி வயிறு தள்ளிட்டு நின்றுட்டு இருந்திருப்பேன். இதுக்கப்புறம் அதெல்லாம் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே பண்ணாதீங்க மாமா. பொண்டாட்டி அம்மா மூடிட்டு சாப்பிட்றீங்களா? பொண்டாட்டி இங்கே வாடி அப்படின்னு சொல்லி நீங்கள் பக்கத்தில் நின்றுட்டு இருந்துருப்பீங்க. அப்படியே அவரோட கை உங்களோட ஹிப்பு கிட்ட வருது. கையை எடுக்கிறீங்களா? என்னடி கையை இடுமாம்மா. இடுனா வைகிண்டாண்டி அர்த்தம். வலிக்குது மாமா, கையிடு மாமா. பொண்டாட்டி நைட்டு ஸ்டார்ட் பண்ணலாமாடி? பாரும்மா, அந்த எண்ணத்தோடு மட்டும் என் பக்கத்தில் வந்தேன்னு வச்சுக்கேன், என்னடி பண்ணுவேன்? வலிக்குது மாமா, கையை எடுமாம்மா. அப்படியே சினுங்குறியடி மாமா, கையை எடா. வலிக்குதும்மா, ஒரு மாதிரி இருக்கு, எடுமாம்மா.
ஒரு மாதிரி இருக்கணும்னு தானடி பண்ணுறது. அப்போ தானே மாமா மேலே விழுவ, ஒரு ரொமான்ஸ் நடக்கும், அப்படியே கொண்டு போகலாம். இந்த ஆஃபீஸ் ரொமான்ஸ் டே இது உனக்கு தெரியாதாடி? எத்தனை கொரியன் ட்ராமா பார்க்குற, இதெல்லாம் பார்க்குறது இல்லையாடி? மாமா அது ட்ராமா, ஆனால் இது அதெல்லாம் இங்கே அப்படியே பண்ணணும்டி, புரியுதா? வலிக்குதோ உங்கள் கையை இடு மாமா, சும்மா சும்மா. டேய் வாயா, இங்கே வாடி. இந்த பாருமாம்மா, என்கிட்ட திரும்ப வந்து இடுப்பில் ஏதாவது கை வச்சுன்னு வச்சுக்கேன். இடுப்பில் இல்லை, வலிக்குதோ மாமா. எங்கே மாமா கை வைக்கிறேன்? எங்கே வைக்கிறேன்? என் பொண்டாட்டிக்கிட்ட எங்கே வேணாலும் வைப்பேன்டி. மேலே வைப்பேன், கீழே வைப்பேன், எங்கே வேணாலும் வைப்பேன். அதெல்லாம் எனக்கு கேட்க ரைட்ஸ் எல்லாம் இப்போ இல்லடி. பாயை விடுமாமா. ஐயோ ஸ்ட்ராபெரி எனக்கு கேட்குதுடி. இங்கே பாரு, இந்த உதடு எல்லாம் அப்படியே துடிக்குது, ஏன்னு தெரில. ஆமாம் துடிக்குது, என்னை விட்டுறான்னு துடிக்குதுங்க. விடுங்க மாமா, விடுடா. அப்படியே அவங்க லிப்ஸ் அப்படியே கேப்ஸ் பண்ணி அப்படியே மொத்தமாக கொடுத்துட்ருக்காரு. அப்படியே அது ரொம்ப 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 டீப்பாக போய் உங்கள் டங்கெல்லாம் ஒரு பண்ணி அப்படியே மொத்தம் கொடுத்துட்ருக்காரு. நீங்கள் அப்படியே அதில் ஃபீல் ஆகுறீங்க, அப்படியே மெல்ட் ஆகுறீங்க. அதை நீங்கள் வேண்டான்னு அப்போஸ் பண்ணவே இல்லை. இவ்வளோ நேரம் விடுடான்னு சொல்லி அங்கங்கே அவரை அடித்தவங்க, நீங்கள் இப்போது அப்படியே அந்த கிசுக்குள்ளால் மூழ்கி இப்போது நீங்கள் பேக் கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. அப்படியே லென்த்தியாக போகுது. அப்படியே உங்களை கிஸ் கொடுத்தபடியே உங்களை அப்படியே பின்னாடியே நகர்த்திக்கிட்டே போயிட்டு அப்படியே கவுச்சில் படுக்க வச்சுருப்பாரு. அப்படியே நீங்கள் இப்போ தான் வந்து உங்களுக்கு தெரியுது, இப்போ நம்ம கவுச்சில் படுத்திருக்கோம், நம்ம மேலே மாமா படுத்திருக்காரு, கிஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. மாமா விடு, போதும் விடுவாம்மா. வேணும்டி. சரி மாமா தரேன், விடு மாமா தரேன். இப்போ விட்டேன், நீ இதுக்கப்புறம் என் கையில் சிக்குவேன்னு சொல்லலை. ஏதோ கொஞ்சம் வாங்கிட்டேன்னு நினைக்கிறேன். எனக்கு அப்படியே கண்டினியூ ஆகட்டும்டி. எதுவாக இருந்தாலும் பார்த்துக்குறேண்ணா. டோர் என்னை தாண்டி யாரும் பண்ண மாட்டாங்கடி. வேணும்டி. மாமா தயவு செஞ்சு தள்ளு மாமா, தள்ளு. எனக்கு வேணும்டி அப்படின்னு சொல்லி அந்த கிஸ் வந்து பிரேக் ஆகவே இல்லை. உங்களுக்கு ரொம்ப ஓவராக வந்து மூச்சே விட முடியலன்ற மாதிரி இருக்குது. இப்போது அவரோட வெயிட் வேறு உங்கள் மேலே இருக்கா, இன்னும் உங்களால் மூச்சு விட முடியாத மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க. மாமா தள்ள மாமா. என்னடி? எனக்கு வேணும்டி, அவ்வளோதான். நீ என்ன தள்ளினாலும் இது கண்டினியூ ஆகிட்டே இருக்கும், ஸ்டாப் ஆகாதடி. அம்மா வேண்டாம் அப்படின்னு சொல்லி இப்போ நீங்கள் அந்த கவுச்சிலேருந்து எழுந்திருப்பீங்களா? அப்படியே உங்களை தொம்முன்னு உட்கார வச்சு திரும்ப உங்ககிட்ட அப்படியே ஃபோர்ஸாக கிஸ் கொடுக்குறாரு. அம்மா என்ன பண்ணுறா? விட்டுமா. சரி வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அம்மா இந்த மாதிரி ஆஃபீஸில் பண்ணாத ஒரு மாதிரி இருக்குது, பயமாக இருக்குது. என்னடி இது நம்ம ஆஃபீஸ், புரியுதா? நம்ம கம்பெனியில் நம்ம பரவாயில்ல மாமா, ஒர்க் பண்ணுற டைம் போய் வேலையை பார்ப்போம், சாப்பிட்டுட்டு ஈவினிங் வா, அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம். தயவு செஞ்சு இப்படி பண்ணாத அம்மா, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. நீ ஆஃபீஸில் உட்காந்துப்ப, நான் போகணுன்னா நீ போகவே வேணாண்டி, என் கூடயே உட்காந்துருந்தேன் அப்படின்னு சொல்லி இப்போ உங்களை அப்படியே ஒரு சேரில் உட்கார வச்சுட்டு அவர் உங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்காரு. அப்புறம் என்ன நினைப்பாருந்தால டக்குன்னு உங்கள் காலை எடுத்து அவரோட மடியில் போட்டு அப்படி தான் உட்காந்துருக்கீங்க. மாமா காலை விடும் மாமா, யாராவது வரப்போகிறாங்க. வந்தால் என்னடி? அண்ணா என் பொண்டாட்டியோட கால் என் மடியில் தானே இருக்குது, வரவன் காலில் இல்லை என்னம்மா பேச, மூடிட்டு உட்காரி அப்படின்னு சொல்லி அவங்க காலை அப்படியே பிடிச்சி விட்றாரு. என்ன பண்ணுறாமாம்மா? என்னடி நைட்டு ரொம்ப வலிக்கும், இப்போவே நான் அதுக்கு ஷோ மாமா என்னம்மா பண்ணுற, என்ன பேசுகிற? வயமூடு. ஆஃபீஸாக இருந்தானே அடி, என் பொண்டாட்டியோட காலை நான் உரிமையாக பிடிக்கிறேன், என் பொண்டாட்டிக்கிட்ட உரிமையாக பேசுகிறேன்டி. எவன் காதில் விழுந்தாலும் எனக்கு கவலை இல்லை, புரியுதா? நீங்கள் அப்படியே ப்ளஷ் ஆகுறீங்க, ரொம்ப ப்ளஷ் ஆகுறீங்க. சரிடி, நைட்டு இதை விட அதிகமாக இருக்கும், அப்போ இந்த ப்ளஷ் எல்லாத்தையும் காமிக்கிறேன், புரியுதா? சரி மாமா அப்படின்னு சொல்லி நீங்கள் உட்காந்துட்டே இருப்பீங்களா? இப்போது ஒரு டோர் நாக் ஆகிற சத்தம் கேட்கும் அவருக்கு. எஸ் கம்மன் சார், இந்த ஃபைலில் நீங்கள் சைன் பண்ணணும். கம்மி. மாமா காலை விட்டு மாமா, காலை எடுத்தனா என்ன நடக்கும்னு தெரியாது, ஒயன் அப்படியே வச்சிரு. அம்மா காலை விடு மாமா, ஒரு மாதிரி இருக்குது.
அதை சைன் வாங்க வந்த அந்த பிஏ என்ன பண்ணியிருப்பாங்க, பார்த்துருப்பாங்க. அவர் பார்த்துட்டு லைட்டாக அப்படியே ஸ்மொக் பண்ணிவிட்டு உங்கள் ஃபைலை பார்த்துட்ருக்காரு, சைன் போட்டுகிட்டே இருக்காரு. நீங்கள் வந்து அந்த பிஏவை பார்த்துட்டு ஒரு மாதிரி இதாகிறீங்க, அந்த பக்கம் திரும்புகிறீங்க. ஒய்யன் என்ன பண்ணுற, இல்லாமா விட்டோம்மா. அவர் வந்து அவருக்கு கூச்சமாக இருக்குது, அந்த பிஏக்கு வந்து கூச்சமாக இருக்குது. யோ பார், டோர் நாக் பண்ணிட்டு வந்தது ஓகே, இந்த மாதிரி என் ஒய்ஃப் வந்து காபினில் இருக்கும்போது எதுவுமே வரக்கூடாது, புரியுதா? புரியுது சார். பல்ல காமிச்சிட்டு சொல்லுவாங்களா, அப்படியே முறைப்பார். சார் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி அப்படியே கிளம்பியிருப்பார். இப்போது அப்படியே சுகா உங்கள் பக்கம் திரும்புகிறாரு, அந்த காலை பிடிச்சி அப்படியே பக்கத்தில், ரொம்ப பக்கத்தில் அப்படியே இருக்கிறாரு. என்னமோ பண்ணுற, பக்கமாக இருக்கு, சும்மா விட்டான். என்னடி பக்கத்தில் ரொம்ப ப்ளஷ் ஆக்குறியே, ரொம்ப அப்படியே பிங்காக மாறுது கண்ணெல்லாம், காது கூட வாடி. கூசுதான் மாமா, கையிடேன். கூசணும் அப்போ தானே உன் பாடிக்கு தெரியும் இந்த சுகா உன் மேலே பாஞ்சா எப்படி இருக்கும், தொட்டா எப்படி இருக்கும், ஃபீலிங்ஸ் தெரியணும் இல்லாடி, டிஃப்ரெண்ட் பிட்வீன் தெரியணும். டச்சுக்கும் ரொம்ப ஃபோர்ஸாக. மாமா வேண்டாம், இதுக்கு மேலே நீ எதுவும் சொல்ல வேண்டாம். சொல்லணும்டி, உனக்கு தெரியணும், நீ ப்ளஷ் ஆகணும், அதை நான் பார்க்கணும், புரியுதா? மாமா வேண்டாம், நீ இதுக்கு மேலே நீ தப்பாக பேச ஆரம்பிச்சிருன்னு நினைக்கிறேன், நான் கிளம்புறேன் அப்படியே சொல்லி காலை எடுப்பீங்களா? அவர் அந்த காலை அப்படியே ஸ்ட்ராங்காக பிடிக்கிறேன். மாமா தயவு செஞ்சு வேண்டாம் மாமா, நீ இது பேச எனக்கு என்னால் முடியல, தயவு செஞ்சு விட்டு மாமா. என்னடி வெக்கம்மா? ஐயோ எனக்கு அது என்னன்னு தெரியல, தயவு செஞ்சு விட்டு மாமா. நைட்டு விடவா? மாமா என்ன பேசுகிற, தப்பா என் பொண்டாட்டிக்கிட்ட என்ன வேணாலும் பேச வேண்டிய பொண்டாட்டி, புரியுதா? மாமாண்ணா சொல்லு. மாமா விடு, மாமன் தாண்டி, சொல்லு. சரி மாமா, உனக்கு என்னடி, நீங்கள் இப்போ அவரோட காலரை இப்போ பிடிச்சிட்ருக்கீங்க, சரிடி சொல்லு, ஏதோ சொல்ல வர சொல்லு. மாமா நீ சொல்லுடி, நீ இந்த காலை விட நான் சொல்கிறேன், ரொம்ப கூச்சமாக இருக்குது சொல்லறதுக்கு, அப்போ தான் அவன் கேட்டது நான் சொல்ல முடியுமாம்மா. சரி ஒரு மொத்த கூட காலை விட்டுறேன். மாமா நீ விடு, நான் அப்புறமா கொடுக்குறேன், நானுமே இப்போ உன்கிட்ட இந்தப்பா ஃபஸ்ட்டு கொடுடி, அப்போ தான்மா. சரி கிட்ட வாங்க அப்படின்னு அவர் உங்கள் கிட்ட வராரு, நீங்கள் அப்படின்னு சொல்லி கன்னத்தில் மொத்தம் கொடுத்துருப்பீங்களா? என்னடி இது மொத்தம்? அது தெரியுதுடி, அது எனக்கு கன்னத்தில் பாப்பாவுக்கு கொடுக்குற மாதிரி. நீ என்னோட செல்ல பாப்பா, இதோ பாரி குழந்த பிறந்தா அதெல்லாம் பேசு, இப்போது எனக்கு பதட்டில் கொடுட்டி பொண்டாட்டி. மாமா வெக்கலாம் படக்கூடாது, புரியுதா? இப்போது நீங்கள் கிட்ட போவீங்கன்னா அவர் உங்களை எழுத வச்சு அப்படியே ரொம்ப டீப்பாக ஒரு கிஸ் கொடுக்குறாரு. அதான் வழக்கம் போல் அவர் டங்கெல்லாம் ட்ரெஸ் பண்ணி அப்படி தான் கொடுத்துட்ருக்காரு. என்னவோ ஒன்று பாரு, ஃபீல் பண்ணு, சும்மா என்ன பண்ணுறோன்னு பண்ணிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி. இப்போது அதாவது ஸ்டார்டிங்கில் 2 தடவை கொடுத்துருப்பார்ல, அப்போ வந்து நீங்கள் ஃபீலிங்ஸ்லாம் எதுவுமே காமிச்சிருக்க மாட்டீங்க, இப்போ நீங்கள் உங்கள் ஃபீலிங்ஸை காமிச்சிருக்கீங்க. மாமா என்ன பண்ணுறேன்னு வெக்கத்தெல்லாம் காமிச்சிருப்பீங்களே, டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கோங்கடா. இப்போது நீங்கள் வந்து உங்கள் கால் வந்து சுகாவோட மடியில் தானே இருந்துகிட்ருக்கும், அப்படியே அந்த காலை பிடிச்சி இழுத்து 2 பேருமே பக்கத்தில் அந்த சேரில் தான் இருந்திருப்பீங்க. உங்களை அப்படியே தூக்கி அவரோட மடியில் உட்கார வச்சுட்டு, அம்மா என்ன பண்ணுற, விடு இதை பாரு, இதை வேறு ஏதாவது பண்ணிடுவேன், ஃபீல் பண்ணு, ஜஸ்ட் ஃபீல் பண்ணடி பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி அந்த கிஸ் வந்து திரும்ப கண்டினியூ ஆகுது. நீங்களும் இப்போது அவரோட தலையை அப்படியே பிடிச்சிக்கிறீங்க. அந்த ஹேருக்குள்ளால் உங்கள் 10 விரலுமே இருக்குது. அவர் இப்போது அவருடைய கை வந்து உங்கள் ஹேருக்குள்ளால் அப்படியே போக மாட்டேங்குது, அப்படின்னு நுழைச்சிக்கிறாரு. நான் ரொம்ப இறுக்கி பிடிச்சிக்கணும்டி இந்த கிஸ்ஸுக்குள்ளால், நீ என்ன கொடுக்கணும், நான் ஒன்றை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி, அதாவது அந்த ஃபீல்ஸ் ஷேர் பண்ணிக்கிற அந்த மூமெண்ட்டை சொல்கிறேன்டா, அந்த மாதிரி இருக்கணும், இதுதான் லவ், புரியுதாடி அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த கிஸ் வந்து ரொம்ப டீப்பாக போயிருக்கும். இப்போ திரும்ப வந்து டோர் நாக் ஆகிற சத்தம் கேட்டிருக்கும். எவன்டா அவன்? மாமா போதும், வீட்டில் மாமா ப்ளீஸ், எனக்கு வேணாண்டி,
மாமா ப்ளீஸ் மாமா, எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கு, ப்ளீஸ் வேண்டாம், இங்கே வேண்டாம் மாமா. சரி நான் வருவா. இல்லை மாமா வேண்டாம், நீ கூட வந்தா சரி போயிடுவியா? மாமா நான் பத்திரமா போயிடுவேன், நீ சாப்பிட்டுக்கண்ணே, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அப்படியே கிளம்புறீங்க. உள்ளே ஒருத்தவங்க வந்திருப்பாங்க, நீங்கள் அப்படியே போயிருப்பீங்க. அவருக்கு அன்றைக்கி ஃபுல்லாக ஆஃபீஸில் ஒர்க் பண்ணணுன்ற மூடே கிடையாது, சுத்தமாக இல்லை. எல்லாம் உங்கள் நினப்பு தான், அந்த கிஸ்ஸில் தான் மூழ்கின மாதிரி இருக்குது. அது திரும்ப நம்ம எப்போ அனுபவிப்போம் அப்படின்ற ஒரு அந்த க்யூரியாசிட்டிலே மனுஷன் இருந்துகிட்ருக்காரு. நீங்கள் அங்கே போயிட்டு ஒரே ப்ளஷ்ஷிங் மூமெண்ட்டு தான் உங்களுக்கு. போங்க உங்கள் அத்தை. என்ன மொயன் எதாவது நடந்துச்சான்னு கண்ணாலாம் எப்படி ஏஷியன் பெயிண்ட் மாதிரி இருக்கே, என்னாச்சு சொல்லு. அத்தை அவர் இன்னைக்கு சாப்பிட்டார் அத்தை. அப்படியா? ஆமாம் அத்தை. வேறு ஏதாவது ஸ்பெஷலாக ஏதாவது போங்க அத்தை அப்படின்னு சொல்லி வெக்கமாக நீங்கள் இப்போ அப்படியே மேலே போயிருப்பீங்க. இப்போ மேலே போனோடனே நீங்கள் அப்படியே அங்கே நடந்த அந்த சீனை தான் நீங்கள் நினச்சி பார்க்குறீங்க. அப்படியே ப்ளஷ் ஆகுறீங்க, செம்மையாக சிரிச்சுட்டே இருக்கீங்க. உங்கள் வாய் ஃபுல்லாக அந்த 32 பல்லு அப்படியே தெரிகிற மாதிரி இருக்குது. உங்கள் கண்ணாடி முன்னாடி போய் நின்றுட்டு அப்படி தான் கிராஸ் ஆகுது. அந்த ஒரு நிமிஷமும் கிராஸ் ஆகிறதுக்கு நம்ம சுகாவுக்கு ஐயோ ஏன்டா போக மாட்டேங்குது மற்ற நாள்லாம் அப்படி வேகமாக போகும், இன்றைக்கின்னு பார்த்து ரொம்ப ஸ்லோவாக போகுது அப்படின்னு சொல்லி அங்கே தவிக்கிறாரு அந்த மனுஷன் லிட்ரலி. நீங்கள் இங்கே வந்து நைட்டுக்கு எந்த சாரீ கட்டலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இங்கே உட்காந்துட்ருப்பீங்க. இப்போ உங்கள் அத்தை வந்து நாக் பண்ணுறாங்க உங்கள் டோரை. ஒயன் சொல்லுங்கள் அத்தை. அம்மாடி நைட்டு குலதெய்வம் கோயிலுக்கு போகிறோம், நாளைக்கு மத்தியானத்துக்கு மேலே தான் வருவோம், என்ன பார்த்துக்கோ. அவன் வந்தானா டிஃபன் நான் ஹாட் பேக்கில் போட்டு வச்சுருக்கேன், கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டு கேட்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒழுங்காக இருங்கண்ணே. சரிங்க அத்தை. எப்படி நீங்கள் அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம்மா, நீங்கள் பத்திரமா இருங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் சிரிச்சமாகவும் போகிறாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் டவுட்டு தான், பட் இருந்தாலும் குலதெய்வம் கோயிலுன்றாங்க, சரி போயிட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ அழகாக ப்ரெட்டியாக செம்ம அழகாக ஒரு ஒரு எந்த சாரீ சொல்லலாம், ஏதோ ஒரு அழகாக ஒரு சாரீ கட்டிகிட்ருக்கீங்கடா. சாரீ கட்டிட்டு சரி இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற மாதிரி ஒரு சாரீ கட்டிட்டு ஒரு லோஸாரு அப்படியே ப்ரெட்டியாக செம்ம அழகாக இருக்கீங்க பார்க்கவே, அப்படி இருக்கீங்க. இப்போது சுகா வந்திருப்பார், நீங்கள் இழுத்து போற்றி தூங்குற மாதிரி நீங்கள் ரிட்டர்ன் பண்ணிட்டு நீங்கள் படுத்திருப்பீங்க. பொண்டாட்டி என்னடி தூங்கிட்டியா? ஐயோ ஏய் ஒயன் மாமா தூக்கம் வருதா மாமா? உண்மையா வாடி? சரி தூங்குண்ணே அப்படின்ட்டு அவருக்கு மூஞ்செல்லாம் அங்கே தொங்கி போயிடுச்சு. தூங்குறாளா, தூக்கம் வருதா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கவுச்சில் வந்து உட்காந்துட்டு உங்களே பார்த்துட்ருக்காரு. ஒயன் மாமா தூக்கம் வருதாடி? இல்லை மாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ எந்திரிப்பீங்களா? என்னடி இது எப்படி இருக்க? அவங்களுக்காக வெயிட் பண்ண மாமா, சர்ப்ரைஸ் பண்ணலான்னு நினச்சேன், நீங்கள் டக்குன்னு நான் தூங்குறேன்னு நினச்சிட்டு நீங்கள் போயிட்டீங்களா? அப்படியாடி? சர்ப்ரைஸ் ஆடி. அவர் இப்போது அப்படியே பாஞ்சவங்க மேலே விழுந்திருப்பார், துண்டு கட்டுருந்துருப்பார்ல, அப்படியே அது அவுத்துக்கும். அம்மா என்ன எல்லாம் கொஞ்ச நேரத்தில் வந்து விழ போகிறது தான், முன்னாடியே வந்துச்சு அவ்வளோதான். அம்மா வேணாம்மா, கண்ணை தரடி அம்மா, கண்ணை தரடி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணியிருப்பாரு, அந்த பெட்ஷீட் கொஞ்சமாக வந்து சுருட்டிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் உங்கள் மேலே, அதை எடுத்து அப்படியே அவர் இடுப்பில் அப்படியே சுற்றிட்டு இருப்பார். இப்போ கண்ணை தரடி. பார்த்துட்டேங்கம்மா பெட்ஷீட்டு. என்னடி ஹாப்பியா? லைட் ஆஃப் பண்ணு, இங்கே வா அப்படின்னு சொல்லி இப்போ உங்கள் முந்தானெல்லாம் கை வைக்கிறாரு. அம்மா லைட் ஆஃப் ஃபீல் பண்ண வேணாம் அம்மா, ஃபீல் பண்ணடி. புருஷன் பொண்டாட்டியோட அனுமதியோட எல்லா இடத்தையும் பார்க்குறதுன்றது எவ்வளோ பெரிய வரம், எவ்வளோ பெரிய ஒரு பெரிய ரொமான்டிக் சீன்டி. ஃபீல் பண்ண அம்மா, ஃபீல் பண்ணுடி. சரி. அவர் அப்படியே உங்கள் முந்தானியை அப்படியே எடுக்கிறாரு.
அதாவது அது கொஞ்சம் ரொம்ப ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக அப்படியே தெரிகிற மாதிரி இருக்குது. நீங்கள் அப்படியே ஃப்ளீட் மடித்து போட்ட மாதிரி தான் போட்டிருப்பீங்களா, அந்த ஹூக்கு பின்னை எடுத்துகிட்டு அந்த ஃப்ளீட் அப்படியே விடுவார், அப்படியே சரியுது அந்த சாரீ. நீங்கள் அப்படியே நெளிகிறீங்க. அப்படி நெளியும் போது உங்களுடைய செஸ்ட் அசையும் இல்லை. அப்படியே அந்த ப்ளவுஸை பார்க்குறாரு. ப்ளவுஸை பார்த்துட்டு கிட்ட வந்துட்டு அந்த ப்ளவுஸோடைய, அதாவது உங்கள் செஸ்ட்டுடைய ரைட் சைடில் ஆமாம் ஃபீல் பண்ணடி சாரி, அப்படியே உங்களுடைய ப்ளவுஸ் பட்டன்ஸ் எல்லாம் வாயாலே அவுக்குறாரு. ஆமாம், பல் பட்டாலும் தாங்கிக்கோ, பல் இதோட அதிகமாக படும், அப்போ என்னடி பண்ணுவேன் ஆமாம் அப்படின்னு சொல்லிப்போ உங்களுடைய ப்ளவுஸு அவுத்துருப்பார். நீங்கள் இன்னர் போட்டிருப்பீங்களா, அதையுமே அவுத்து விட்டறிஞ்சிருப்பார். இப்போது உங்களுக்கும் அவருக்கும் ஒரு ஹார்ட் ஸ்டாண்ட் நடந்துகிட்ருக்கு. நீங்கள் கத்த அவரு ப்ளஷராக அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. கிட்டத்தட்ட உங்களுக்கும் அவருக்கும் நிறைய மேக் அவுட் செஷன் நடக்குது. நீங்கள் ரொம்ப 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 மூச்சு வாங்குறீங்க. ரொம்ப ஃபோர்ஸாக ஹார்ட் ஸ்டாண்ட் நடந்திருக்கும். அது நீங்கள் கற்பனையில் எடுத்துக்கோங்கடா. கண்டிப்பாக இந்த ஷார்ட்டில் நீங்கள் கண்டிப்பாக ஃபீல் பண்ணியிருப்பீங்க, ப்ளஷ்ஷாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் யாரெல்லாம் ப்ளஷ்ஷாக நீங்கள் எப்படி ஸ்டோரி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கும் அவருக்கும் ஒரு பெரிய மேக்கப் செஷன் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு காலை அசைக்க முடியல, வலிக்குது அப்படின்னு சொல்லி உடைச்சிட்டே இருப்பீங்க. நெக்ஸ்ட் டைம் ரெடியா? மாமா போதும், எனக்கு வலிக்குது. என்னடி ஒரு 6 ரவுண்டு கூட? ஆமா 6 ரவுண்டு கூட இல்லை. நீங்கள் என்ன நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு எனக்கு முடியலை. என்னடி புருஷனை போயிட்டு அப்புறம் பொண்டாட்டிக்கு வலிக்குதுன்னு சொல்கிறேன் திரும்ப. என்ன மாமா போ. முடியலையாடி? ஆமாம் முடியல, எனக்கு தவிக்குது, தாகம் சுத்தமாக முடியல. தொண்டை தண்ணிலாம் வத்திடுச்சு கத்தி. தண்ணி குடி அப்படின்னு சொல்லி தண்ணி எடுத்து கொடுத்துருப்பாரு. அவர் உங்களை கொஞ்சம் தூக்குனாப்பில் அப்படி தண்ணி கொடுத்துருப்பாரு. இப்போ அப்படி தான் உங்களை இறுக்கி அணைச்சிட்டு கட்டி பிடிச்சிட்டு தூங்குறாரு. ஓகேடா, இந்த ஸ்டோரி லைன் அப்படியே இங்கே எண்டாகட்டும். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா தயவு செஞ்சு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது கோல்டு ஹஸ்பண்டுக்கு இந்த மாதிரி போடுங்க அப்படின்னு சொல்லி நான் தான் சொன்னேன் இல்லைங்களா, பர்த்டே விஷஸ்க்கு நேற்று வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதோட செகண்ட் பார்ட் தான் இது. இந்த வீடியோ போட சொல்லி அவங்க கேட்டிருந்தாங்க. ஸ்டோரி லைன் நான் தான் மேக் பண்ணேன், ரைட் பண்ணி. எப்படி இருக்குது என்னன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஆல்ன்ற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே லைக் பண்ணிவிட்டு போயிடுங்கடா. லைக் கொஞ்சம் கம்மியாகவே இருக்குது. லைக் பண்ணிங்கன்னா நிறைய பேருக்கு சஜஷன் போகுமா, ஸோ என்னோடய சேனலும் ரெக்கமெண்ட் ஆகும். தயவு செஞ்சு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. ஒரு கமெண்ட் பண்ணாலுமே கூட ஒரே ஒரு லைக் தானே, போகிற போக்கில் அப்படியே தட்டி விட்டு போங்கடா ப்ளீஸ். சஜஷனில் போகும் என்னோடய வீடியோ, அதுக்காக தான். தேங்க்யூடா கைஸ், பாய். அப்புறம் கைஸ் ஒன்றும் சொல்ல மறந்துட்டேன், அந்த ஏஷியன் பெயிண்ட் 32 பல்லு இந்த 2 டைலாக்குமே நம்ம சப்ஸ்கிரைபர் ஷஃபிக்கிட்டேருந்து காப்பி பண்ணது. ஷஃபி ப்ளீஸ் காப்பிரைட் கிளைம் மட்டும் கொடுத்துறாதீங்க. என்னோடய சேனல் கொஞ்சம் பாவம், கொஞ்சம் பார்த்து செய்யுங்க என்ன. பாய்.